சூர்யா ராஜராஜன் ஒளி புத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 46. அந்த வார சனிக்கிழமை அன்று விஷ்ணு காலையிலேயே நிலவன் வீட்டிற்கு வந்து நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தான். கையில் விஷ பாட்டலுடன் இருக்க நாச்சியாரும் குழலியும் அவனை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கி கொண்டிருந்தனர். என்னடா விஷமும் கையுமா வந்துட்ட? இன்னைக்கு ஒரு முடிவுல தான் இருக்க போல இருக்கு. நான் சொல்லல குழலி, அந்த பொட்டி வந்தா பணம் எதுவும் வீணாவாது. அதான் இவன் இருக்கானே. ஒருவேளை இவர் குடிக்கலனா என்ன பண்றது பாட்டி? குடிக்கலனா என்னடி, நாமளே ஊத்தி பொட்டியில படுக்க வச்சிடுவோம். போய் உங்க 2 பேருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும் என்றவன் ரஞ்சினி வருவதை பார்த்ததும் முகம் மலர்ந்தான். நீ கண்டிப்பா வருவன்னு தெரியும் என விஷ்ணு புன்னகையோடு எழ அவனை ஒரு பார்வை பார்த்தவள், முகி வர சொன்னான், ஆபீஸ் வேலை இருக்கான், அதுக்காக தான் வந்த. நீ எதுக்காக சந்தோஷப்படுற என அலட்சியமாக முகம் திருப்பி கொண்டாள். என்னது, முகிய பார்க்க வந்தியா? என்னை பார்த்த அவனுக்கு கிண்டலா இருக்குல்ல? இப்ப நான் யாருன்னு காமிக்கிற என விஷ பாட்டலை திறந்து குடிக்க போக அங்கே வந்த நிலவன், என்னடா மச்சான் கையில மருந்து பாட்டிலோட நிக்கிற? உடம்பு எதுவும் சரியில்லையா? இன்னும் என்னடா டானி குடிச்சுக்கிட்டு இருக்க? டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வர வேண்டியது தானே என்றவன் ரஞ்சினியிடம் திரும்பி, ஹாய் ரஞ்சு, எப்ப வந்த? என்ன இந்த பக்கம் என கேட்டான். என்ன இந்த பக்கமா? அப்ப நீ அவளை வர சொல்லலையா? இல்லை என்னும் விதமாக அவன் உதட்டை பிதுக்க விஷ்ணு ரஞ்சினியை பார்த்தான். அவள் புன்னகையோடு, உன்னை பார்க்கதான் வந்தேன், சும்மா உங்ககிட்ட விளையாடினேன் என சொன்னாள். என்ன பாக்கவா? எதுக்கு? வேற எதுக்கு? என்னால தேவையில்லாம ஒரு உயிர் போக வேண்டாம்னு தான். அப்படின்னா என அவன் முகம் பிரகாசிக்க கேட்க, இன்னும் மக்கு மாதிரி கேள்வி கேட்கிறியடா, உனக்கு ஓகே சொல்லதான் வந்தேன், போதுமா என நேரடியாக சொல்லிவிட விஷ்ணு ஓடி போய் அவளை அணைத்து கொண்டான். டேய் மொல்ல மொல்ல, ரொம்ப தான் ஆடாதடா. ஏமா, உனக்கு வேற நல்ல பையனே கிடைக்கலையா? எவனாவது இந்த காலத்துல இப்படியெல்லாம் காமெடி பண்ணிட்டு திரிவானா? கையில ஒரு விஷ பாட்டிலு, கழுத்துல ஒரு சால்வை, தேவதாசுன்னு மனசுல நினைப்பு. நீ மட்டும் இன்னைக்கு வரலனா இதையே சாக்கா வச்சு இவன் வாயில விஷத்தை ஊத்தி சோழிய முடிச்சிடுவோம்னு பார்த்தேன். பய தப்பிச்சிட்டான் என நாச்சியார் விஷ்ணுவை ஒரு வழி செய்து கொண்டிருக்க அதற்குள் வெளியே சங்கூதும் சத்தமும் தாரை தப்பட்டை சத்தமும் கூடவே ஒரு வண்டியில் கூலர் பாக்ஸ் வருவதும் கண்ணில் பட்டது. ஐயையோ, இதை எப்படி மறந்தோம்? இவனுங்க மட்டும் இங்க வந்தா பணம் வேஸ்டா போச்சுன்னு இந்த கிழவி என்ன அடிச்சு அதுல படுக்க வச்சு அனுப்பிடும் என்று நினைத்தபடி விஷ்ணு நாச்சியாரை பார்க்க அவரோ அவனையே ஒரு மார்க்கமாய் பார்த்து வைத்தார். ஐயையோ பாட்டி, இப்பதான் ரஞ்சி ஓகே சொல்லிருக்கா, அதுக்குள்ள என்ன அனுப்பி வச்சிடாத என்றபடி அவன் அங்கிருந்து ஓட பார்க்க, எங்கடா ஓடுற, நில்லுடா என நாச்சியார் அவனை துரத்த அந்த இடமே கலகலப்பானது. அன்று இரவு பாலில் ஏதோ ஒரு மாத்திரையை கலப்பதை பார்த்த குழலி என்னவென்று கேட்க தயக்கத்துடன் நிலவன் அது குழந்தை உருவாவதை தடுக்கும் மாத்திரை என சொல்ல குழலிக்கு அப்படி ஒரு கோபம் வந்துவிட்டது. அவள் நன்மைக்குத்தான் படிப்பு முடியும் வரை குழந்தை வேண்டாம் என தள்ளி போடுவதாக இப்படி செய்தேன் என சொல்லியும் அவள் காதிலேயே வாங்கவில்லை. அடுத்து வந்த 2 நாட்களும் அவனை அருகே கூட விடாமல் அவள் கோபத்தை காட்டவும், என்னடி என அவன் தவிப்பாக கேட்டான். அதுதான் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு ஏன் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு? நம்ம இப்படி தள்ளி இருந்தாலே எதுவும் நடக்காது என அவள் கோபமாக சொல்ல அவனுக்கும் கூட இப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாளே என்று கோபம் வந்துவிட்டது. இப்ப என்னடி, நான் உன் பக்கத்துல வரக்கூடாது அவ்வளவுதானே? வரல போ. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்காம எப்பவும் கோவப்படுறதையே வேலையா வச்சிருக்க. ஏதோ ஒரு தடவைனா சமாளிக்கலாம், எப்பவும் இதே மாதிரி இருந்தா என்ன பண்றது? உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு என் மேல கோபத்தை காட்டுறீங்களா? நான் செஞ்சது தப்புதான் இல்லன்னு யார் சொன்னா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு.
ஆனா உன்னையே உன்னால இன்னும் பாத்துக்க முடியல. ஒரு குழந்தை வந்துட்டா அதையும் பாத்துக்கிட்டு உன் படிப்பையும் எப்படி பாப்ப? அதை யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்த. சரி, ஆனா என்கிட்ட நீங்க சொல்லி இருக்கணும் தானே? அப்படிதான் முதல்ல நினைச்சேன். ஆனா புரிஞ்சுக்காம இப்ப போல முரண்டு பிடிப்ப. அதனாலதான் உனக்கு தெரியாம செஞ்சேன். எப்பவும் நான் உனக்கு நல்லதை தான் நினைப்பேன். அது உனக்கு புரிஞ்சா என்கிட்ட பேசு. இல்லனா நாம தள்ளியே இருந்துக்கலாம் என சொன்னவன் வேறு புறம் திரும்பி படுத்துக்கொள்ள குழலியும் மறுபுறம் திரும்பி கொண்டாள். எப்போதும் போல அவளுக்கு தேவையானதை அவன் பார்த்து பார்த்து செய்தாலும் கூட அதன் பிறகு அவளிடம் அனாவசியமாக பேசவில்லை. போக போக அவளுக்குத்தான் அவனோடு பேசாமல் வாழ்க்கையே வெறுத்தது போலானது. அவன் சொல்வது மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பேசி அவனை காயப்படுத்துவதையே வேலையாக வைத்திருக்கிறேன். அவனிடம் எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளப் போகிறான். அதை விட்டுவிட்டு என் நன்மைக்காக அவன் யோசித்து செய்ததை தேவையில்லாமல் பிடித்து வைத்து சண்டை போட்டிருக்க கூடாது என தோன்றியது. அவனும் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நானும் புரிந்து கொள்ளாமல் இப்பவே குழந்தை வேண்டும் என அடம் பிடித்தால் என்னையே அவன்தான் கவனித்துக் கொள்கிறான். குழந்தை பிறந்தால் அதையும் அவன்தான் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை யோசித்துதான் இப்படி செய்திருப்பானோ என நினைத்து சிரித்து கொண்டாள். இன்று மாலை அவனிடம் பேசி சமாதானமாக வேண்டும் என யோசித்துக் கொண்டிருந்தவள் கேண்டீனில் ஹேமாவோடு அமர்ந்திருக்க ரோஜா அஜித்தோடு அவர்கள் கல்லூரியின் பின்பக்கம் செல்வதை பார்த்ததும் ஹேமாவை அழைத்து கொண்டு அங்கே விரைந்தாள். அங்கே அஜித்தோடு ரோஜா அவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருந்ததை பார்த்ததும் குழலி அதிர்ந்து விழித்தாள். ரோஜா என அவள் கோபத்தோடு கத்தி அழைக்க திடுக்கிட்டு திரும்பி பார்த்த ரோஜா சட்டென்று அஜித்தை விட்டு விலகி நின்றாள். அவளை கடுமையாக பார்த்து கொண்டே உன்னிடம் பேச வேண்டும் என தனியாக அழைத்து வந்து அவளை விளாசி தள்ளினாள். கிராமத்திலிருந்து அம்மா அப்பாவின் உதவியோடு இங்கே படிக்க வந்துவிட்டு கொஞ்சம் கூட அதை பற்றிய எண்ணம் இல்லாமல் இப்படி யாரோ ஒருவனோடு சுற்றி கொண்டிருக்கிறாயே என குழலி கோபப்பட, அது என் தனிப்பட்ட விஷயம், அதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என ரோஜா முகத்தில் அரைந்தது போல சொன்னாள். இவளிடம் இப்படி சொன்னால் புரியாது என நினைத்த குழலி அந்த வாரம் வந்திருந்த ரோஜாவின் பெற்றோரிடம் அவளை பற்றி சொல்லிவிட அதிர்ந்து போன ரோஜாவின் அம்மாவும் அப்பாவும் அவளை அழைத்து கண்டித்தார்கள். அதில் ரோஜாவிற்கு கோபம் வந்துவிட்டது. என்னம்மா, யாரோ ஒருத்தி சொல்வதை நம்புவீர்கள், உங்கள் பெற்ற மகளை நம்ப மாட்டீர்களா என்ற ரீதியில் அவள் கேட்க, இதெல்லாம் ரோஜாவின் சுபாவம் இல்லையே என அவர்கள் அதிர்ந்து பார்த்தார்கள். குழலி அக்கா என ஆசையோடு போன மாதம் வரை அவளை பற்றி பெருமை பேசியவள் இன்று இப்படி பேசவும் குழலி சொன்னதில் உண்மை இருக்கிறது என அவர்களுக்கு புரிந்து போயிற்று. இனி நீ படித்தது போதும், படிப்பை மூட்டை கட்டி வைத்துவிட்டு எங்களோடு வந்துவிட வேண்டும் என அவர்கள் கராராக சொல்லிவிட, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி இனி அந்த அஜித்தோடு பேச மாட்டேன் என சொன்னதும் தான் அரைமனதாக தலையாட்டி விட்டு போனார்கள். ரோஜாவுக்கு குழலி மீது பாசம் உண்டுதான். ஆனால் அவள் இப்படி செய்வாள் என எதிர்பார்க்காதவள் அவள் மீது கட்டுக்கடங்காத கோபத்தை வளர்த்து கொண்டாள். குழலியோடு மட்டுமல்லாமல் அஜித்தோடும் பேசாமல் ரோஜா சுற்றி திரிய அவளை பார்த்து மனதிற்கு சங்கடமாக இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாகி விடுவாள் என குழலி தன்னைத்தானே தேற்றி கொண்டாள். ரோஜாவை பற்றிய நினைவிலேயே இருந்ததால் நிலவனிடம் அவளால் சமாதானம் பேச முடியவில்லை. அவனும் கூட அவளை தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கியே இருந்தான். அந்த வாரத்தில் வந்திருந்த நாச்சியார் கூட இருவரும் பேசாமல் இருப்பதை பார்த்து, என்னடா அன்னப்பறவைகள் ரெண்டும் தனித்தனியா தெரியுது என கிண்டல் செய்தார். அது கிழவி, நீயே எங்களை அன்னப்பறவைன்னு நினைச்சுக்கிட்டா நான் என்ன சொல்றது? ஒரு பறவை மட்டும் அன்னமா இருந்தா பத்தாது, ரெண்டுமே அப்படி இருக்கணும்ல. தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மயிலா இருந்தா என்ன பண்றது என நிலவன் குதர்க்கம் பேசினான். அவன் பேசியதில் மனதில் சுருக்கென்று வலிக்க சாப்பிட அமர்ந்த குழலி எதுவும் பேசாமல் அப்படியே எழுந்துவிட, நாச்சியார் தான் அவளை சமாதானப்படுத்தும் விதமாக, அவன் ஏதோ கோபத்துல சொல்றாண்டி, அதுக்காக சாப்பிடாம போவியா, உட்காரு என சொன்னார். வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல, பசிச்சா நான் காலேஜ் கேண்டீன்லே சாப்பிட்டுக்கிறேன் என சொல்லி கல்லூரி பேக்கை எடுத்து மாட்டிக்கொள்ள நிலவனுக்குமே அவள் சாப்பிடாமல் சென்றதில் உணவு தொண்டைக்குள் இறங்கவில்லை. ஏண்டா, அவதான் கோபத்துல சாப்பிடாம போனா நீயும் ஏண்டா எந்திரிக்கிற? அவ சாப்பிடாம எனக்கும் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது பாட்டி.
இவ்வளவு இருக்குல்ல, அப்புறம் ஏன் அவளை இப்படி திட்டுற? வேற என்ன பாட்டி பண்றது? என்னால அவகிட்ட பேசாம இருக்க முடியல. எப்பவும் அவ கூடவே இருந்து பழகிட்டேன். இப்ப என்ன ஒதுக்கவும் எனக்கு கோபம் வருது. நான் என்ன செய்ய? அப்புறம் ஏன்டா இப்படி சிலுப்பிக்கிட்டு அலையுற? நீயே அவகிட்ட விட்டு கொடுத்து பேசினா என்ன? நான் பேச மாட்டேன், நான் சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி அவகிட்ட எந்த ஈகோவும் கிடையாது. நான் பக்கத்துல போனாலே அவ விலகி போறா பாட்டி. ரொம்ப கஷ்டமா இருக்கு என கண் கலங்கி விட, இவ்வளவு நாட்கள் அவனின் விளையாட்டுத்தனத்தை பார்த்திருந்த நாச்சியார் முதல் முறையாக கண் கலங்கவும் அவருக்கும் மனம் வலித்தது. சரிடா, அவ கோபக்காரிதான். ஆனா ரொம்ப பாசக்காரி. அப்படியெல்லாம் உன்கிட்ட பேசாம அவளால இருக்க முடியாது. இன்னைக்கு அவ வரட்டும். அவட்ட நானே பேசி சமாதானப்படுத்தி வைக்கிறேன். இப்ப சாப்பிட்டு கிளம்பு என சொல்ல, அவன் புன்னகையோடு, வேண்டாம் பாட்டி, பசிச்சா கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், பாய் என்றபடி அவரிடம் விடை பெற்று கிளம்பி விட்டான். போகும் இருவரையும் பார்த்திருந்த நாச்சியாருக்கு இன்னதென்று புரியாத ஏதோ ஒரு துயரம் மனதை அரித்து கொண்டே இருந்தது. வயதானவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்பார்கள். அதனால்தான் பின்னால் நடக்க இருந்ததை எண்ணி அவர் மனம் துயர் கொண்டதோ? அன்று சாப்பிடாமல் வந்திருந்ததால் குழலிக்கு ஒரே சோர்வாக இருந்தது. அவள் முகத்தை பார்த்தே ஏதோ பிரச்சனை என உணர்ந்த ஹேமா என்னவென்று கேட்க மெதுவாக நடந்ததை அவளிடம் சொன்னாள். லூசாடி நீ? என்ன கேட்டா நானும் அதுதான் சரின்னு சொல்லுவேன். இனிமே கூட நமக்கு அடிக்கடி காலேஜ் வர வேலை இருக்காது. ஆனா இதுக்கு முன்ன டெய்லி காலேஜ் வரணும். அப்போ குழந்தையோட நீ எப்படி சமாளிச்சிருப்ப? நிறைய பேர் கை குழந்தைய வச்சுக்கிட்டு படிக்கவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சும்மா அண்ணா கிட்ட கோபப்படணும்னு படாத. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தானே உனக்கு அந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கார். அதனால எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது. அதோட இனிமே அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு உனக்கு தோணுனா அத பத்தி அண்ணா கிட்ட பேசு. அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சோகமா இருக்காத, புரியுதா என கேட்க அவள் சரி என்று தலையாட்டினாள். போன் செய்து நிலவனிடம் பேசு என சொல்ல, குழலியும் உடனே அவனுக்கு போன் செய்தாள். ஆனால் அவன் முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததால் போனை அட்டன் செய்யவில்லை. அவன் போனை எடுக்கவில்லை என்றதும் அதுவரை பசியோடு இருந்தவளுக்கு இப்போது சாப்பிடவே தோன்றவில்லை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே எதிரில் வந்து நின்ற ரோஜா குழலியிடம், அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என சொன்னாள். வெகு நாட்கள் கழித்து அவள் வந்து பேசியதில் மகிழ்ந்தவள், என்னன்னு சொல்லு ரோஜா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு என கேட்டாள். உதட்டை கடித்து சில நிமிடம் பேசாமல் இருந்தவள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அக்கா. நீங்க என் கூட லைப்ரரி வரையணும் வரீங்களா என கேட்க குழலி யோசனையோடு ரோஜாவை பார்த்தாள். என்ன ரோஜா, ஏதாவது பிரச்சனையா என கேட்க ஆம் என்பதாய் தலையசைத்தாள். ஹேமாவும் குழலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மீண்டும் அவளை பார்த்தனர். கொஞ்ச நேரம் மட்டும்தான் அக்கா, உங்ககிட்ட முக்கியமா பேசியே ஆகணும் என ரோஜா கெஞ்சலோடு பார்க்க, ஹேமா ஒரு பெருமூச்சுடன், சரிடி, அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாளே, நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ற என சொன்னாள். லைப்ரரி இருந்த திசை பக்கமாக குழலி நகர போக, அக்கா, அங்க வேண்டாம், இந்த மரத்தடியிலே உட்காருவோம் என அவளை அழைத்து சென்று அமர வைத்தவள் தானும் அருகில் அமர்ந்து கொண்டு, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னல, அது வேற ஒண்ணும் இல்ல அக்கா. நானும் அஜித்தும் ஒருத்தரை விரும்பணும். அதனால அவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நான் நம்பி போனேன். உங்க மேல இருந்த கோபத்துல பிடிவாதமா அவனோட போன ஒரு சமயத்துல என்ன அவன்கிட்ட இழந்துட்ட. அத அவன் வீடியோவா எடுத்து வச்சு இப்ப மிரட்டுறான் அக்கா. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் சொன்ன இடத்துக்கு நான் வரலனா அத காலேஜ்ல படிக்கிற எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடுவேன்னு மிரட்டுறான் என அழுது கொண்டே சொல்ல, குழலி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்புடன் அவளை பார்த்தாள். யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்றால் அவள் நம்பும் ஒரே ஜீவன் நிலவன்தான். அதனால் அவனுக்கு மீண்டும் அழைத்து பார்க்க அவன் இந்த முறையும் போனை எடுக்கவில்லை. வேறு யாரிடம் உதவி கேட்பது என புரியாமல் அவள் விழித்து கொண்டிருந்தாள். அண்ணன்களை வர சொல்லலாம் என்றால் அவர்கள் இருப்பது தஞ்சாவூரில். அதுவும் நடக்காத காரியம். நிலவனின் நண்பர்களிடம் பேசலாம் என்றாலும் இவ்வளவு பெரிய விஷயத்தை பேசும் அளவுக்கு நெருங்கி பழகவில்லை என்பதால் தயக்கமாகவும் இருந்தது. அதுவும் இன்னொரு பெண்ணின் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம்.
அதனால்தான் இத்தனை தூரம் யோசிக்க வேண்டியிருந்தது. இப்படியே அடுத்து என்ன செய்ய என ஏதேதோ யோசித்தே அரை மணி நேரம் கடந்து விட்டிருக்க, அதற்குள் அஜித்திடமிருந்து மிரட்டல் போன் வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அழைத்த இடத்திற்கு வரவில்லை என்றால் சொன்ன மாதிரியே எல்லோருக்கும் வீடியோவை அனுப்பிவிடுவேன் என மிரட்டினான். இதற்கு மேலும் தயங்க வேண்டாம் என ஹேமாவை அழைத்து விஷயத்தை சொல்லிவிட அவள் பதறிப்போனாள். நீ சொல்றதும் கரெக்டு தான் ஹேமா. ஆனா நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீடியோவை அவன் ஸ்பிரிட் பண்ணிட்டா என்னடி பண்றது? இப்போ நம்மளால வேற ஒன்னும் பண்ண முடியாது குழலி, கொஞ்சம் யோசிச்சு பாரு என சொல்ல ரோஜாவின் முகம் மாறி போனது. ஹேமா அக்கா சொல்றது சரிதான். இப்போதைக்கு வேற ஒன்னும் பண்ண முடியாது. அதே நேரம் போலீஸ்க்கு போனா அவன் விடமாட்டான். இது நான் பண்ண தப்பு. நான் தான் சரி பண்ணணும். நானே பாத்துக்கிறேன் என ரோஜா தனியே வெளியில் செல்ல பார்க்க அவளது பின்னாலேயே ஓடி வந்த குழலி பதறி அவளை தடுத்தாள். என்ன ரோஜா, அதுக்காக நீ தனியா போவியா? வேண்டா இரு என சொல்ல ஹேமாவுக்கு தான் மனம் கலங்கியது. என்னவோ சொல்ல முடியாத பாரம் வந்து நெஞ்சை அழுத்துவது போல இருக்க அவள் தவித்து நின்றாள். சரிக்கா, நான் போகல. ஆனா என்ன செய்யறது, அத சொல்லுங்க என ரோஜா கேட்டுக்கொண்டிருக்க குழலியின் சோர்ந்த முகத்தை பார்த்து, ஏங்கா உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு, எதுவும் சாப்பிடலையா? இருங்க, நான் ஜூஸ் எடுத்து தரேன் என்றபடி தன் பையில் இருந்த பாட்டிலை எடுத்து நீட்ட குழலி வேண்டாம் என்று சொன்னாள். அக்கா சும்மா குடிங்க அக்கா, நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா என மல்லு கட்டி அவளை குடிக்க சொல்ல அவளும் பசியில் இருந்ததால் எதையும் யோசிக்காமல் கடகடவென்று குடித்து விட்டாள். குழலிக்கு தலை சுற்றுவது போல இருக்கவும், வாங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு வருவோம் என மற்றவர்கள் பார்வைக்கு சந்தேகம் வராமல் ஏற்கனவே வந்துவிட்ட கல்லூரியின் மெயின் கேட்டை தாண்டி வெளியே அழைத்து வந்து அங்கிருந்த ஒரு காரில் குழலியை ஏற்ற அவள் ரோஜாவை புரியாமல் பார்த்தாள். சாரிக்கா என சொல்ல குழலிக்கு அதில் என்ன புரிந்ததோ சட்டென்று தன் கையில் இருந்த போனை எடுத்து ஹேமாவிற்கு போன் செய்தாள். அதே போல ரெக்கார்டரையும் ஆன் செய்து வைத்தாள். இப்போ எங்க கூட்டிட்டு போற ரோஜா என அவளை எதிர்க்க முடியாத நிலையில் சோர்வோடு கேட்க, அந்த அஜித் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாக்கா. இங்கிருந்து அரை மணி நேரத்துல அவனுக்கு சொந்தமான ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அங்கதான் என ரோஜா தலை குனிந்தபடி பதில் சொன்னாள். அதன் பிறகு குழலி அப்படியே சீட்டில் சாய்ந்து விட்டாள். கேட்டுக்கொண்டிருந்த ஹேமாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு நிற்க அந்த நேரத்தில்தான் நிலவனிடமிருந்து போன் வந்தது. நிலவனுக்கும் வெகு நேரமாக நெஞ்சை ஏதோ பிசைவது போல இருந்தது. என்னவென்று புரியாத ஏதோ ஒன்று அவன் இதயத்தை அப்படியே வேரோடு பிடுங்குவது போல் இருக்க, இது என்ன உணர்வு என்று புரியாமல் திணறி போனான். மீட்டிங்கில் இருந்து வெளியே வந்தவன் யதார்த்தமாய் போனை பார்க்க அதில் குழலியிடம் இருந்து நிறைய மிஸ்டு கால்கள் வந்திருந்தது. ஏற்கனவே ஒருவித கலவரத்தில் இருந்தவன் உடனே அவளுக்கு போன் செய்ய அவள் போனை எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை என யோசித்தவன் சட்டென்று ஹேமாவிற்கு அழைக்க அவள் 2 ரிங்கிலேயே எடுத்து விட்டாள். போனை எடுத்ததுமே நிலவன் பேச ஆரம்பிப்பதற்குள் கடகடவென்று ஹேமா அங்கே நடந்ததை ஒப்பித்து விட ஏதோ தவறாய் நடக்கப் போவதாக அவன் உள்ளம் அடித்து சொல்லியது. எந்த இடம் என கேட்டுக்கொண்டே விஷ்ணுவையும் ராமையும் அழைத்து கொண்டு உடனே அங்கிருந்து புறப்பட அந்த நேரம் பார்த்து டிராபிக்கில் மாட்டிக்கொள்ள அங்கிருந்து தப்பித்து வந்தால் அன்று ஐஸ்கிரீம் பார்லரில் குழலி கலாட்டா செய்த போலீஸ்காரனிடம் மாட்டிக்கொண்டு தன் நேச பறவையை காண முடியாமல் தவித்து நின்றான். அங்கே அவனது உயிரானவளும் அந்த ராட்சசர்களிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடு பட்டு கொண்டிருந்தாள். அத்தியாயம் 47. ரோஜாவை அழைத்து கொண்டு குழலி செல்லும் போதே ஹேமாவிற்கு ஒருவித படபடப்பு தான். லைப்ரரி என்பதால் தான் அமைதியாக இருந்தாள். போனில் ரோஜாவும் குழலியும் பேசுவதை கேட்ட பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே ஸ்தம்பித்து அமர்ந்து விட்டாள். நல்ல வேளையாக அந்த நேரம்தான் நிலவனிடமிருந்து போன் வர உடனே அட்டன் செய்து நடந்தது எல்லாம் ஒப்பித்து விட்டாள். நிலவன் வந்ததும் தானும் அவர்களோடு கிளம்பலாம் என காத்து கொண்டிருக்க அங்கே நிலவனோ அந்த போலீசாரோடு மல்லு கட்டி கொண்டிருந்தான். என்ன சார், நான் அர்ஜென்டா போறேன்னு சொல்றேன், இப்போதான் நிக்க வச்சு ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான்னு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க என நிலவன் கடுப்படிக்க அந்த போலீஸ்காரனும் கோபத்துடன் அவனை முறைத்தான். எல்லாருக்கும் தான் அவசர வேலை இருக்கு,
நாங்க கேக்குற ப்ரூஃப காட்டிட்டு கிளம்ப வேண்டியது தானே. நீ ஏன் தேவையில்லாம இவ்வளவு பேசுற? எல்லாம் உன் பொண்டாடி கொடுக்கிற தைரியம். என்னை இளக்காரமாக பார்த்தான். சார், தைரியம் யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அது அவங்க அவங்க மனசுல இருந்தா போதும். என் குழலிக்கு என்னை விட தைரியம் ஜாஸ்தி. நேர்மையா இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற சாதாரண தகுதி தான் அது. நீ ஏன் பேச மாட்ட? உங்க 2 பேரையும் அன்னைக்கு அப்படியே விட்டுட்டேன்ல, அந்த திமிரு தான் பேச வைக்குது. இன்னைக்கு நீ எப்படி போறன்னு பாக்குறேன் என அவர் விதண்டாவாதம் செய்ய எவ்வளவோ பேசி பார்த்தும் அவன் காதிலேயே வாங்கவில்லை. ஓரளவுக்கு மேல் நிலவனுக்கு பொறுமை பறக்க இப்போது தன் உயிர் அங்கே ஆபத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் அவன் நினைவில் நிற்க, அடுத்த நிமிடம் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த போலீஸ்காரனை வேகமாய் பிடித்து தள்ளிவிட்டு விஷ்ணுவை பின்னால் அமர்த்தி கொண்டு அங்கிருந்த பைக்கில் வேகம் எடுத்தான். ஹேமா சொன்ன இடம் எங்கே இருக்கிறது என தெரியாமல் நிலவன் அலைந்து கொண்டிருக்க, ஹேமாவும் அந்த நேரம் ஆட்டோவில் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்தாள். சரியாக அவளது போனுக்கு லொகேஷன் வந்து சேர உடனே அதை நிலவனுக்கு ஷேர் செய்தவள் அந்த இடம் நோக்கி புறப்பட்டாள். நிலவன் வந்த நேரம் ஹேமாவும் ஆட்டோவில் வந்து இறங்க மூவரும் உள்ளே சென்றபோது யாருமே குழலியை அந்த நிலையில் எதிர்பார்க்கவே இல்லை. ரோஜாவோடு குழலி வெளியில் வரும்போது அவளுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் பிரச்சனை என சொல்லும்போது அப்படியே அவளை விட்டுவிடவும் மனமில்லை. ஒரு தங்கை போல அவளை நினைத்து விட்டதாலோ என்னவோ அவள் எக்கேடோ கெட்டு போகட்டும் என அவளால் இருக்க முடியவில்லை. ரோஜா இப்படி அவளை பிரச்சனையில் மாட்டிவிடுவாள் என குழலி எதிர்பார்க்கவே இல்லை. மயக்கம் தெளிந்த போது முதலில் கண்களுக்கு இருட்டாக இருக்க, பிறகு அந்த இடம் பார்வைக்கு பழக்கப்பட்டது. பார்க்கவே பாழடைந்த இடம் போல தெரிந்தது. திடீரென்று வந்த யோசனையாக தன் போனை எடுத்து ரெக்கார்டரை ஆன் செய்து வைத்தாள். குழலி சேரில் அமர்ந்திருக்க பக்கத்திலேயே ரோஜாவும் அமர்ந்திருந்தாள். வேறு யாரையும் அங்கே காணவில்லை. ரோஜா பயத்துடன் குழலியின் கையை பிடித்து கொள்ள அஜித் இன்னும் 3 பேரோடு உள்ளே வந்தான். இருவரையும் நக்கலாக பார்த்தபடி, பரவாயில்லையே பச்சைக்கிளி, உன் கூட தைரியமா கிளம்பி வந்திருக்கு. அப்படி என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த டார்லிங் என கேட்டான். ரோஜா தலை குனிந்தபடி, நமக்குள்ள இருந்த பிரச்சனைய சொன்ன. உடனே போலீஸுக்கு போகணும்னு கிளம்புனாங்க. எங்க தப்பா நடந்துடுமோன்னு பயந்து நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த ஜூஸ் பாட்டில கொடுத்த. அதை குடிச்சதும் மயங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இங்க அழைச்சிட்டு வந்த என சொன்னாள். ஓஹோ, தாய் குலத்துக்கு ஒரு பிரச்சனைனா உடனே இந்த தாய் குலம் பொங்கிடுச்சா? ஆனா குழலி மேடம், சமூக சேவை செய்யறதெல்லாம் சரிதான். அதை யாருக்கு செய்யணும்னு இருக்குல்ல. இவளை உங்ககிட்ட அனுப்பினதே உன்னை இங்க வர வைக்கத்தா என சொல்லி அஜித் அவளை இளக்காரமாக பார்த்தான். ஒன்றும் புரியாமல் குழலி ரோஜாவை பார்க்க அவளோ கண்ணீரோடு தலை குனிந்தாள். என்ன அவளை பாக்குற? இந்த வீடியோவை தரணும்னா உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு தான் நாங்க அவகிட்ட பேசின டீல் என சொல்ல குழலி அதிர்ச்சியாக இருவரையும் பார்த்தாள். ரொம்ப நாளாவே எனக்கு உன் மேல ஒரு கண்ணுதான். எப்படியாவது உன்கிட்ட நல்ல பேர் வாங்கி உன்னை அடைஞ்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நடுவுல உன் புருஷன் வந்து உன் பக்கத்திலே கூட வரவிடாம பண்ணிட்டான். அன்னைக்கு அவன் அடிச்ச அடி இருக்க, அப்பப்பா, இப்ப நினைச்சாலும் என்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கே என் மனசுல ஒரு வெறி. உனக்காக தானே அவன் என்ன அடிச்சான். உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு அப்பவே முடிவெடுத்துட்டேன். அதுக்கு உன்னை நான் நெருங்கி ஆகணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சப்பதான் இந்த ரோஜா ஞாபகத்துக்கு வந்தா. நீ ஊருக்கு போன சமயம் எப்படியோ என் வலையில விழ வச்ச. இவளும் நாய்க்குட்டி மாதிரி நான் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சா. அப்படி வந்த சமயத்துலதான் இவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் வீடியோ எடுத்து வச்சு இவளையும் மிரட்ட ஆரம்பிச்ச. கொஞ்ச நாள் என்னை விட்டு ஒதுங்கி போனா. அப்படியே உன்கிட்டயும் பேசாம இருந்தா. என்ன பிரச்சனைனாலும் உன்கிட்ட ஓடி வரவ உன்கிட்ட வராம இருந்தப்பவே எனக்கு டவுட்டு.
உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உன்னோட பேசாம இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம்தான் இவ்வளவு மிரட்டி உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம்தான். இத்தனை நாள் பேசாம இருக்கிறவ திடீர்னு வந்து கூப்பிட்ட உடனே நீ வந்திருக்கேனா, அவ மேல ரொம்ப பாசம் ஜாஸ்திதான் என சொல்ல ரோஜா இந்த முறை குலுங்கி அழுதாள். குழலி திகைத்த நிலையிலேயே இருக்க ரோஜாவை ஏளனமாக பார்த்த அஜித், எதுக்காகடி இப்ப அழுது நடிக்கிற? உன்னை நம்பின அப்பா அம்மாவை ஏமாத்தின, இப்போ உன்னை நம்பி வந்திருக்கிற இவளையும் ஏமாத்திருக்க. உன் சுயநலத்துக்காக எல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஏன் அழுது நாடகம் போடுற என சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்து புகையை அவள் முகத்தில் ஊதினான். ஏற்கனவே ரோஜா முகத்தில் இருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை என குழலி அறிந்ததுதான். இத்தனை நாட்கள் இல்லாமல் திடீரென்று பேச வேண்டும் என்று வந்து அழைக்கவும் அவளுக்கு சந்தேகம் இருந்ததுதான். ஆனால் ரோஜா தன்னை ஏமாற்றக்கூடும் என நினைக்கவில்லை. வேறு ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனை என நினைத்துத்தான் ரோஜாவோடு குழலி தனியே வந்தது. ஆனால் இப்படி தன்னையே இக்கட்டில் மாட்டி வைப்பாள் என நினைத்தும் பார்க்கவில்லை. சரி, அவள் ஏதோ பயத்தில் செய்துவிட்டாள். இப்போது அவளை குறை சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் இல்லை. எப்படியாவது இங்கிருந்து போயாக வேண்டும். என்ன செய்வது என யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் முகத்தை பார்த்தே அஜித், என்ன இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? அது பெரிய விஷயமே இல்ல. உன்னை மறைச்சு வச்சு நான் எதையும் பண்றதாவும் இல்ல. உனக்கு நடக்கிறது உன் புருஷனுக்கு தெரியணும்னு தான் இவ்வளவு நிதானமா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னேன். இல்லனா உன்னை இங்க வர வைக்க இவ எதுக்கு? நானே உன்னை கடத்திட்டு வந்திருப்பேனே. இந்நேரம் உன் புருஷனுக்கு நியூஸ் போகும். நிச்சயம் உன்னை தேடி வருவான். கொஞ்ச நேரம் நீ எங்க இருக்குன்னு தெரியாம அவன் அலையட்டும். அப்புறம் நானே லொகேஷன் ஷேர் பண்ணி விடுறேன். அவன் கண்ணு முன்னாலேயே உன்னை சீரழிச்சாதான் எனக்கு வெறி அடங்கும் என பெருங்குரல் எடுத்து ஆங்காரமாக சிரித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கண்களை அலைபாய விட்ட குழலி அவன் காலடியில் இருந்த பீர் பாட்டிலை எடுத்து சற்றென்று தரையில் உடைத்து அதை கைகளில் பிடித்து கொண்டவள் அஜித் கைகளை முறுக்கி அவன் கழுத்தில் வைக்க நொடி நேரத்தில் நடந்துவிட்ட நிகழ்வில் எல்லோரும் பதறி போனார்கள். அஜித் வலியில் கத்த, மரியாதையா அந்த வீடியோ எங்க இருக்குன்னு சொல்லுங்க என சொல்லி அஜித் கழுத்தில் அந்த பாட்டிலின் கூர்முனையை வைத்து அழுத்த கழுத்தில் இருந்து ரத்தம் வழிந்தது. உடனே அவனோடு இருந்த அவன் நண்பன், உனக்கு அந்த வீடியோ தானே வேணும், இதோ இவன் போன்ல தான் இருக்கு, நாங்க அதை டிலீட் பண்ணிடுறோம் என சொல்லி அவள் கண் முன்னாலேயே அதை டிலீட் செய்தான். அந்த போனை பிடுங்கி தரையில் ஓங்கி விசிறி அடிக்க அது சுக்கு நூறாக உடைந்தது. இது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது காப்பி இருக்கா? இல்ல இல்ல, இது ஒண்ணு மட்டும்தான் வச்சிருந்தான். எல்லா போன்லயும் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நாங்க எல்லா வீடியோஸையும் இந்த ஒரு போன்ல தான் வச்சிருந்தோம் என பயத்தோடு அவன் சொன்னான். ரோஜா எழுந்துரு, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, சீக்கிரம் கிளம்பு என சொல்ல அவளும் அந்த வீடியோ இருந்த போன் உடைந்து விட்ட மகிழ்ச்சியில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்ப பார்க்க குழலி பார்க்காத வண்ணம் அஜித் ரோஜாவின் காலை தட்டிவிட அவளோ தரையில் பொத்தென்று விழுந்தாள். அதில் குழலியின் பார்வை அவள் பக்கம் திரும்ப அதற்குள் அஜித்தின் நண்பன் குழலி தலையில் வேகமாக ஒரு பாட்டிலை அடிக்க அவள் மயங்கி விழுந்தாள். ஏதோ அலறல் குரல் அந்த இடத்தையே கிடுகிடுக்க வைக்க கண்களை திறக்க முடியாமல் குழலி மெல்ல மெல்ல கண் விழித்தாள். அவள் கை கால்கள் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டவளுக்கு அந்த அலறல் குரல் எங்கிருந்து கேட்கிறது என அறிய முடியவில்லை. ஆனாலும் கூட முயன்று இமை தட்டி பக்கவாட்டாக திரும்பி பார்க்க அந்த அறையில் இருந்த கட்டிலில் இருந்துதான் அலறல் கேட்டுக்கொண்டிருந்தது. நிலவனோடு சண்டை வந்ததில் இருந்தே சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தவளுக்கு இப்பொழுது தலையில் அடிபட்ட காயம் வேறு மயக்கத்தை தந்திருக்க வெகுவாக சோர்ந்து போனாள். தைரியத்தை இழுத்து பிடித்து கொண்டுதான் அவ்வளவு நேரம் அஜித்தோடு அவளால் போராட முடிந்தது. ஆனால் இப்பொழுது அவளால் அசையக்கூட முடியவில்லை. தலையை மட்டும் திருப்பி பார்த்தவள் விழிகள் தெரித்து விடும் அளவிற்கு அங்கேயே வெறித்திருந்தாள். அடுத்த நிமிடமே நோ என்று அவளுக்கு மேலாக இவள் அலறினாள். அஜித் மற்றும் அவன் 3 நண்பர்களும் சேர்ந்து ரோஜாவைத்தான் கதற வைத்து கொண்டிருந்தனர். மாறி மாறி அவளை வேட்டையாடி கொண்டிருக்க வலி தாங்காமல் ரோஜா கதறிக் கொண்டிருந்தாள். தன் கண் எதிரே இப்படி ஒரு சம்பவம் நடப்பதை தாங்க முடியாத குழலி அவளுக்கு மேலாக கதறி துடிக்க ஆரம்பித்தாள். குழலி கதறுவதை ஒருவித வன்மத்தோடு பார்த்த மூவரும்
மீண்டும் ரோஜாவை வெறி கொண்டு துடிக்க வைத்தனர். சற்று நேரத்தில் ஒரு பெண் தங்களை மிரட்டி அவள் சொன்னதை செய்ய வைத்தாள் என்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் துடிக்க வேண்டும் என்றால் இதோ கட்டிலில் கிடக்கும் இவள் துடிக்க வேண்டும். அதனால்தான் அவளுக்கும் சேர்த்து இவளுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருந்தனர். மூவருக்கும் குடிவெறி வேறு இன்னும் அவர்களை தூண்டிவிட்டிருக்க, ரோஜா அலறுவதை கூட ஏதோ தங்கள் ஆண்மையின் பரிசு என்பதை போல ரசனையுடன் பார்த்தனர். ரோஜா மயங்கிய பிறகுதான் அவளை விட்டு விலகியவர்கள் இப்பொழுது குழலியை வக்ரமாய் பார்க்க ஆரம்பித்தனர். உன்னை அடையத்தான் இங்க வர வச்சது, ஆனா நீ மயங்கிட்ட. மயக்கத்துல உன்னை ரேப் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீ துடிக்கணும், அத பார்த்து நான் ரசிக்கணும். அதனாலதான் நீ மயக்கம் தெளிற வரையும் நாங்க காத்திருந்தோம் என சொன்னவன் அவள் அருகில் வந்து கட்டை அவிழ்க்க, உடம்பில் பலம் இல்லை என்றாலும் அவர்களை எதிர்க்க துணிந்தாள். அஜித் சொன்னபடியே அவர்கள் இருந்த லொகேஷனை நிலவனுக்கு ஷேர் செய்துவிட்டு அவளது போனை தூக்கி எறிந்தான். நிச்சயம் நிலவனால் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்க முடியாது என்ற திமிரில்தான் அவன் அத்தனை அலட்சியமாக அதை செய்தது. என்ன ஆனாலும் சரி, இவர்கள் இச்சைக்கு நான் பலியாகி விடக்கூடாது என்பதில் குழலி தெளிவாக இருந்ததால் மூவரோடும் அவளால் போராட முடிந்தது. சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நிலவனை மனதில் இருத்தி கொண்டுதான் போராடி கொண்டிருந்தாள். எப்படியாவது சீக்கிரம் வந்துட்டு நிலா பேபி என சொல்லிக்கொண்டே இருக்க, அஜித்தோ கோபத்தோடு அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் துப்பட்டாவை பிடுங்கி வீசினான். நிலவன் பைக்கை நிறுத்திவிட்டு ஆட்டோவில் வந்த ஹேமாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தபோது வாசலில் நின்ற அடியாட்கள் இருவரும் அவர்களை தடுத்தார்கள். விஷ்ணுவும் ராமும் ஹேமாவும் அந்த இருவரையும் பிடித்து தள்ளியபடி அங்கேயே நின்றுவிட, நிலவன் எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் வேகமாக உள்ளே ஓடி வந்தான். அவன் வந்தபோது குழலியுடைய மொத்த துணியையும் அஜித் உருவி வீசியிருந்தான். மேகா என்று நிலவன் அலறியபடி அங்கிருந்த திரை சீலையை பலம் கொண்ட மட்டும் இழுத்து உருவி எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி ஓடினான். இத்தனை பேருக்கு நடுவில் தன்னை தன் கணவன் அந்த நிலைமையில் பார்த்துவிட்டதை தாங்க முடியாத குழலி முகத்தை மூடிக்கொண்டு குறுக்கி அமர்ந்து கதற, அவளின் கதறலை கண்கொண்டு பார்க்க முடியாமல் வேகமாக ஓடி வந்து திரை சீலையை அவளுக்கு போர்த்தி விட்டான். அதன் பிறகு அஜித்தோடு சேர்ந்து மற்றவர்களையும் பந்தாட கொஞ்ச நேரத்திலேயே எல்லோரும் சுருண்டு விழுந்தனர். யாரும் வரும் முன்னே நிலவன் குழலியின் கிழிந்திருந்த உடைகளை எடுத்து அவளுக்கு அணிவித்தான். அதன் பிறகு உள்ளே வந்த ஹேமாவை அழைத்து ரோஜாவை பார்க்க சொல்ல, அவள் இப்படி ஒரு நிலையை எதிர்பார்க்காமல் திணறி போனாள். ரோஜாவுக்கு அங்கிருந்த அவளுடைய உடையை எடுத்து அணிவித்தாள். நிலவனை துரத்தியபடியே வந்த அந்த போலீஸ்காரன் உள்ளே வந்து அங்கிருந்த நிலையை பார்த்ததும் அதிர்ந்து போனான். உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய குழலியோ இன்னும் குறுகி போனாள். அவள் அருகில் இருந்த நிலவன் அவளை அணைத்து கொள்ள, நிலா பேபி எனக்கு பயமா இருக்கு, இவங்கெல்லாம் போக சொல்லு பிளீஸ் என பயத்தில் அரற்ற, வேகமாக தன் சட்டையை கழற்றி அவள் கிழிந்திருந்த உடைக்கு மேலாக அதை போட்டு விட்டவன் அந்த போலீஸ்காரனிடம் திரும்பி, பிளீஸ் சார், இங்க நடந்தது மீடியாவுக்கு எதுவும் போக வேண்டாம், நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல என சொல்ல, அவர்களது நிலையை புரிந்து கொண்டவன் போல அவனும் சரி என்று தலையாட்டினான். குழலி அங்கிருந்த யாரையும் எதிர்கொள்ள முடியாமல் மீண்டும் மயங்கி சரிய, அவளை கைகளில் ஏந்தி கொண்டு நிலவன் வேகமாக வெளியில் வந்தான். அங்கே நடந்த கலவரத்தை புரிந்து கொண்டு ராம் வாடகை காரோடு வர, தங்களுக்கு தெரிந்த மருத்துவமனை நோக்கி கார் வேகம் எடுத்தது. தலையில் அடிபட்டிருந்ததால் உடனே அவசர சிகிச்சை பிரிவில் குழலியை சேர்த்து விட்டனர். ரோஜாவை அதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளது தாய் தந்தைக்கு தகவல் தெரிவித்தனர். அஜித்தையும் அவன் நண்பர்களையும் வேறு ஒரு கேஸில் உள்ளே தள்ளிய அந்த போலீஸ்காரன் அசோக் தானே பொறுப்பெடுத்து கொண்டு அந்த இரு பெண்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தான். அஜித்திற்கு இருக்கும் பண பலத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவனை பெயிலில் எடுத்து விடுவார்கள். அது கற்பழிப்பு கேஸாக இருந்தாலும் சரி. பிறகு எதற்கு இந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இந்த இரு பெண்களின் வாழ்வை சிதைக்க வேண்டும் என அசோக் நினைத்தான். அசோக்கிற்கு குழலி மீது கோபம் இருந்ததுதான். அத்தனை பேருக்கு முன்னால் தன்னை அவமானப்படுத்தி விட்டாலே, அதுவும் சின்ன பெண் என்ற விதத்தில் கோபம் இருந்ததே தவிர, இப்படி ஒரு நிலையில் அவளை பார்த்த பிறகு பழி தீர்த்து கொள்ளும் அளவிற்கு எந்த வெறியும் இருக்கவில்லை.
அதனாலேயே அவர்களுக்கு உதவ முன்வந்தான். விஷயம் கேள்விப்பட்டு ரோஜாவுடைய தாய் தந்தை அலறி அடித்து கொண்டு ஓடி வர, அதே போல குழலியுடைய வீட்டில் எல்லோருக்கும் விஷயத்தை சொல்லாமல் சேரனுக்கு மட்டும் அழைத்து யாருக்கும் தெரிய வேண்டாம் என சுருக்கமாக நிலவன் விஷயத்தை சொல்லி இருந்தான். அடுத்த நிமிடமே சேரனும் குமரனும் காரில் சென்னை நோக்கி பயணப்பட்டார்கள். ரோஜா கண் விழித்து விட்டாலும் அதிக மன உளைச்சலில் இருந்த குழலி மட்டும் கண் விழிக்கவே இல்லை. வீட்டிலிருந்த நாச்சியாருக்கு கூட விஷயத்தை சொல்லாமல் ஆக்சிடென்ட் என்று மட்டும்தான் சொல்லி இருந்தார்கள். அதற்கே அவர் அழுது ஊரை கூட்டிவிட்டார். குழலி கண் விழிக்காமல் இருந்தது எல்லோருக்கும் பயத்தை கொடுக்க, என்னவென்று விசாரித்த போது அவள் வெளி உலகத்தை எதிர்கொள்ள பயப்படுகிறாள். அதனால் கண் விழிக்கவே விரும்பவில்லை. இதுவும் ஒரு வகையான கோமா நிலைதான் என சொல்ல எல்லோருக்கும் பெரிய இடியே விழுந்தது போல இருந்தது. இதற்கு மேலும் வீட்டில் சொல்லாமல் இருக்க முடியாது என்பதால் சண்முகத்திடம் சொல்லி வீட்டில் உள்ள ஆண்களை மட்டும் அழைத்து வர சொல்ல, அவர்களும் மறுநாளே வந்து சேர்ந்தார்கள். விஷயம் கேள்விப்பட்டதுமே அஜித்தை வெட்டி பொலி போடுவது என்று எல்லோரும் கிளம்பி இருக்க, அங்கு போலீஸ் நிலையத்திலிருந்து பெயிலில் போனவன் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. மேலும் ஒரு வாரம் கடந்த பிறகு டாக்டர் எல்லோரையும் பொதுவாக அழைத்து, அவளுடைய பயம் நீங்கும் வரை அவள் கோமாவில் தான் இருப்பாள். கொஞ்ச நாட்கள் தொடர்ந்து அவள் ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கட்டும், அல்லது அதிக வசதி இருந்தால் இதே போல வீட்டிலேயே செட் செய்து கொள்ளுங்கள். அருகில் அவரை இருந்து கவனித்து கொள்ள ஒரு நர்ஸையும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். தினமும் பிசியோதெரபி செய்தால் ஓரளவு அவளுக்கு உடலும் பலப்படும் என சொன்னார். எல்லோருக்கும் கண்களில் நீர் வழிய அவர் சொன்னதை கேட்டுக்கொள்ள யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் நிலையிலும் இல்லை. வெவ்வேறு மனநிலையில் எழுந்து வெளியில் வந்தார்கள். ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் அமர்ந்து எதையும் ஜீரணிக்க முடியாமல் கண்களை மூடி அமர்ந்து விட்டனர். குழலி அந்த தலைமுறையின் ஒரே பெண் வாரிசு. அதனால் அதிக செல்லம். யாருமே சித்தப்பா பெண், பெரியப்பா பெண் என்று வேற்றுமை பார்த்ததில்லை. தாங்கள் சொந்த தங்கையாகவே தான் பாவித்தனர். வீட்டின் கடைக்குட்டி, அது ஒன்றே போதுமே. அவள் மீது அவர்களுக்கு இருந்த பாசத்தை வார்த்தையிலும் செயலிலும் காட்டினாலும் அதிகம் அவர்கள் மனதில்தான் இருந்தது. காடு மேடு என அலைபவர்கள். எப்போதும் அவளை கொஞ்சிக் கொண்டே இருக்கவில்லை என்றாலும் அவளுக்கு ஒன்று என்றால் துடித்து போவார்கள். எப்படியோ தாங்கி வளர்ந்த பெண் இப்பொழுது இந்த நிலையில். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆண் பிள்ளை கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என சொன்ன அத்தனை ஆண்கள் கண்ணிலும் இப்பொழுது கண்ணீர். இன்னும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு விஷயம் தெரியாது. எல்லா ஆண்களும் கிளம்பி வந்திருப்பதால் ஏதோ பிரச்சனை என அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இன்னதென்று தெரியாமல் அவர்களும் தவித்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களிடம் விஷயத்தை சொல்லி அழைத்து வந்தால் மருத்துவமனையே 2 பட்டு போகும். யாருமே தேவையில்லை, நாச்சியார் ஒருவர் போதும் மருத்துவமனையே கிடுகிடுக்க வைக்க. பேத்தி மேல் அலாதி அன்பு, வீட்டிற்கு ஒரே குலவிளக்கு என பிரியம் அதிகம். அவருக்கு தெரிந்தால் நிச்சயம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு வாரம் வரை என்ன செய்வதென்று எல்லோரும் மாறி மாறி யோசனை செய்து கொண்டிருக்க, நிலவன் முடிவாக, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பெரியமாமா, நான் மேகாவை வீட்டுக்கு அடிச்சிட்டு போறேன். அங்க வச்சே அவளை பாத்துக்கிறேன். இங்க இருந்தா அவளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் ஆகுது. அவ அறைக்குள்ள யார் நுழைஞ்சாலும் அவளோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. டாக்டர் நர்ஸுன்னு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்கள தவிர மற்றவங்கள அவ மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த நிலைமையில தொடர்ந்து இங்கே வைக்கிறது அவளுக்கு ஆபத்து தான். டாக்டர்கிட்ட பேசி வீட்டுக்கு கொண்டு போக என்ன ஏற்பாடோ அதை நான் பண்றேன். இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் என சொல்ல, இப்போது யாருக்கும் அடுத்து என்ன என்று புரியாத நிலையில் அவனது முடிவிற்கே எல்லாவற்றையும் விட்டனர். குழலி வீட்டிற்கு வருவதால் நாச்சியாரிடம் மெல்ல விஷயத்தை சொல்ல அவர் கதறி தீர்த்தார். அவரை அதட்டல் போட்ட சண்முகம், பிள்ளை வீட்டிற்கு வரும்போது அழுதால் அவள் மனநிலை பாதிக்கக்கூடும் என அவரை அடக்கி வைத்தார். குழலியை அந்த வாரத்திலேயே வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார்கள். ஸ்ட்ரக்சரில் வீட்டிற்கு வந்த குழலியை தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் பெட்ஷீட்டோடு பிடித்து தூக்கி அவளுக்கென்று வாங்கி வைத்திருந்த பிரத்யோகமான கட்டிலில் படுக்க வைத்தார்கள். எவ்வளவோ கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றும் நாச்சியாரால் அழாமல் இருக்க முடியவில்லை. அவர் மட்டுமல்லாமல் விஷயம் கேள்விப்பட்டு வந்திருந்த பெண்களும் ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். நிலவன்தான் அவளுடைய நிலைக்கு அது நல்லதல்ல என எல்லோரையும் சமாதானப்படுத்தி,
சற்று நேரம் மனதை தேற்றி கொண்டு வருமாறு பக்கத்தில் இருந்த அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடிந்த அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரே விஷயம், குழலியின் அறைக்குள் யாருமே செல்ல முடியவில்லை. யார் அறைக்குள் நுழைந்தாலும் மானிட்டரில் அவளது இதய துடிப்பு தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்க, அதை பார்த்தபோது எல்லோரும் சுத்தமாக உடைந்து போனார்கள். அவளை சுத்தப்படுத்துவதில் இருந்து அவளது தேவை அனைத்தையும் டாக்டரோடு கூட இருந்து அவளுக்கு மருத்துவம் பார்த்த அந்த நர்ஸால் மட்டுமே செய்ய முடிந்தது. வேறு யாரும் அவள் அருகில் கூட செல்ல முடியவில்லை. அந்த நர்ஸை தவிர அவள் அனுமதித்த ஒரே ஒரு ஆள் என்றால் அது நிலவன் மட்டும்தான். அத்தியாயம் 48. நர்ஸ் வந்து குழலியை சுத்தப்படுத்தி அவளுக்கு ட்ரிப்ஸ் மாற்றிவிட்டு சென்றதும் அந்த அறையின் வாசலில் நின்று எட்டி பார்த்த நலாயினிக்கு தாங்கவே முடியவில்லை. தங்கள் குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு, குலக்கொழுந்து என்று கூட சொல்லலாம். எல்லோருக்கும் குழலி என்றால் அத்தனை பிரியம். அவள் எதையும் ஆசைப்பட்டு கேட்க வேண்டியதில்லை. ஆசைப்பட்டாள் என்று தெரிந்தாலே போதும், உடனே அதை நிறைவேற்றி வைப்பார்கள். அவள் அண்ணன்களாக இருந்தாலும் சரி, அப்பா பெரியப்பாக்களாக இருந்தாலும் சரி. குழலி பிறந்ததில் இருந்து நலாயினி தன்னை ஒரு ராணியாகத்தான் உணர்ந்தார். ஏனெனில் அந்த வீட்டுக்கு பெண் வாரிசை பெற்று கொடுத்தவர் அல்லவா. அதனால் அவரை எல்லோருமே கையில் வைத்து தாங்காத குறைதான். நிறைய வீட்டில் ஆண் குழந்தைதான் வேண்டும் என அடம் பிடிப்பார்கள். ஆனால் இந்த வீட்டில் பெண் குழந்தைக்காக தவம் இருந்தார்கள். அவள் பிறந்த பிறகு ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அவள் கையால் தொடங்கி வைப்பதுதான் அவர்களுக்கு வழக்கம். வயலில் நாற்று நடுவதில் இருந்து முதல் கதிரை அறுப்பது வரை அவள்தான். ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கினால் அவளை முன்னிறுத்திதான் எல்லாம் செய்வார்கள். ஊரின் பெரிய தலைக்கட்டு என்பதால் பள்ளிக்கூடம், மருத்துவமனை எல்லாம் தங்கள் சொந்த செலவிலேயே சண்முகம் கட்டி கொடுத்திருந்தார். குழலி சின்ன பிள்ளையாக இருந்தபோதே இப்படி ஏதாவது ஒன்று அவள் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தொடங்கப்பட்டு விடும். எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்குவது மட்டுமல்லாமல் ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பது குழலிதான். அதில் அவளுக்கு அத்தனை பெருமை. கண்ணுக்குள் வைத்து பார்த்து பார்த்து வளர்த்த மகள் இன்று நோயாளியாய் கிழிந்த நாராய் கிடக்கிறாள். யாரும் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் உள்ளுக்குள் எத்தனை தூரம் உடைந்து போயிருப்பார்கள் என்பதை அவர்களை பார்த்தாலே தெரிந்தது. ஊரிலிருந்து வந்த யாருக்கும் திரும்பி போகவே மனதில்லை. ஆனால் குழலிக்கு நினைவு திரும்புவது அத்தனை எளிதில் நடக்காத காரியம் என்பதால் சேரன் தான் எல்லோரையும் வற்புறுத்தி அனுப்பி வைத்தான். ஊரில் யாராவது கேட்டால் ஒரு சின்ன விபத்து என்று மட்டும் சொல்லியிருந்தான். எல்லோருடைய வாய்க்கும் அவளாகாமல் தப்பிக்க அந்த யுக்தி. நாச்சியார், நலாயினி, பெரியம்மா தேவி, மின்னல் அண்ணி, கௌசி, சேரன், குமரன் மட்டும் அங்கேயே தங்கிக் கொண்டார்கள். சிதம்பரம் பெரியப்பாவும் குழலியுடைய அப்பா அழகிரியும் அடிக்கடி வந்து பார்த்து கொள்வதாக சொல்லியிருந்தார்கள். குமரன் மருத்துவராக இருந்தாலும் கூட அவனால் குழலியை கவனிக்க முடியவில்லை. ஆனால் மற்ற மருத்துவ தகவல்கள், வசதிகள் அவன் மூலமே அவர்களுக்கு கிடைத்தது. சேரன் தான் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவள் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வரும் வரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்தான். எல்லோரையும் விட குழலியின் இந்த நிலையில் அதிகம் பாதிக்கப்பட்டது நிலவன்தான். அவளை சுற்றியே அவனின் எல்லாமும் இருக்க அவள் இப்படி படுத்து கொண்டது அவனை பெரிதாக பாதித்தது. அவனை மட்டுமே அவள் உணர்கிறாள் என தெரிந்தாலும் அவனால் வெகு நேரம் அவள் அருகில் இருக்க முடியவில்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் ஓ என்று அடைக்கும் நெஞ்சை என்ன செய்தும் சமாதானப்படுத்த முடியவில்லை. எப்படியாவது அவளை சரிப்படுத்தி விடலாம் என திடமாக நம்பிக்கொண்டிருந்த வேளையில் அவள் கோமாவில் விழுந்து விட்டதாக சொல்ல அவனால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஏன் ஏன் இப்படி? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்கள் வாழ்க்கையில் ஏன் கடவுள் இப்படி ஒரு தீரா காயத்தை கொண்டு வந்தார் என எவ்வளவு யோசித்து பார்த்தும் புரிபடவே இல்லை. மற்றவர்கள் பார்க்காதவாறு அழுதாலும் கூட அவன் முகமே எல்லோருக்கும் அவனை காட்டி கொடுத்தது. மொத்தமாக ஓய்ந்து போயிருந்தான். குழலியை பார்க்க பார்க்க தன்னால் தான் அவளுக்கு எப்படி ஆனதோ என கூட தோன்றியது. அவள் போன் செய்யும் போதே எடுத்திருந்தால் அவளுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்காதே. எதையெதையோ யோசித்து தன்னை தானே நிந்தித்து கொண்டு அவள் அறைக்கு சென்றாள். அவள் ஆழ்ந்த அமைதியில் இருந்தாள். அவள் அருகே இருந்த சேரில் அமர்ந்து அவள் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு அவள் முகத்தையே வெகு நேரம் பார்த்திருந்தான்.
அவள் கைகளை பிடித்து அவன் அமர்ந்திருக்கும் அந்த நேரங்களில் மட்டும்தான் மற்றவர்களால் உள்ளே வந்து அவளை பார்த்துவிட்டு செல்ல முடியும். அவன் இருக்கும் போது மட்டும்தான் அவளுக்கு பாதுகாப்பு உணர்வு தோன்றுமோ என்னவோ. அந்த நேரம் வேறு யார் வந்தாலும் அவளிடம் பெரியதாக எதிர்வினை இருக்காது. ஆனால் அவன் இல்லாத நேரம் யார் வந்தாலும் சரி, அவளுக்கு உடல் தூக்கி போட ஆரம்பித்து விடும். அதுபோல அடிக்கடி ஃபிக்ஸ் வந்தால் அவளுக்கு அது பெரிய பிரச்சனையாக முடியும் என்பதால் பெரும்பாலும் யாருமே அவள் அறைக்குள் நுழைவதில்லை. நிலவன் கைப்பிடித்திருக்கும் நேரங்களில் கூட பயந்து பயந்து உள்ளே வந்து பார்த்துவிட்டு போவார்கள். குமரன் மட்டும் அவள் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்ள நிலவனோடு சேர்ந்து அந்த அறைக்குள் நுழைவான். நாளாக அவனுக்குமே பயம் வர ஆரம்பித்தது. பெரியதாக மூளைச்சேதம் இல்லை என்பதால் உடனே அவள் கண் விழித்து விடுவாள் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் 1 மாதம் ஆன பின்பும் அவளிடம் விழிப்பு இல்லை எனவும் மெதுவாக நிலவனிடம் விஷயத்தை புரிய வைக்க முயன்றான். இன்னும் கொஞ்ச நாட்கள் அவள் இதே போல இருந்தால் அவள் பிழைக்க வாய்ப்பு கம்மி என்றதும் அவன் அதிர்ந்து போனான். உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டு கோமாவிற்கு வரும்போது அவர்கள் ஆண்டு கணக்கில் படுக்கையில் இருந்தாலும் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது போல மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு வெகு நாட்கள் படுக்கையிலேயே இருந்தால் உடல்நிலையில் பின்னேற்றம் ஏற்படும். உடல் வலுவிழந்து போகும். அதன் பிறகு அவள் பிழைத்தாலும் கூட கை கால்களை அசைப்பதில் பெரியதாக மாற்றம் வரும் என சொல்ல நிலவன் பயந்து போனான். தொடர்ந்து படுக்கையிலேயே இருப்பதால் அவளுக்கு பொண்கள் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 2-3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவளது வலதுபுறமும் இடதுபுறமும் மாற்றி மாற்றி படுக்க வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து 6 மாதம் இவள் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என்றால் நிச்சயம் அதன் பிறகான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகும் என சொல்ல இதற்கு என்ன செய்வது என நிலவன் பரிதவித்தான். பயப்பட வேண்டாம் மாப்பிள, அப்படி எதுவும் நடக்காது. நாம எல்லாரும் இருக்கும்போது குழலிக்கு அப்படி நடக்க விட்டுடுவோமா? என் மேகா விஷயத்துல அப்படி என்னால அலட்சியமா இருக்க முடியாது மச்சான். என்ன செஞ்சா அவ உடல்நிலையில முன்னேற்றம் வரும்னு சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன் என அவன் கைகளை பிடித்து கொண்டு யாசிப்பாக கேட்டான். பெருசா நீங்க கஷ்டப்பட வேண்டாம் மாப்பிள, அவளுக்கு உயிர் வாழணுங்கிற ஆசைய கொண்டு வாங்க போதும். போன முறை டாக்டர் என்கிட்ட சொல்லும்போது அவளுக்கு அந்த ஆசையே இல்லாத மாதிரி இருக்கான்னு சொன்னார். அதுதான் அவளோட நிலையில எந்த மாற்றமும் வராததுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். அவகிட்ட தொடர்ந்து விடாம பேசுங்க. அவளுக்காக நீங்களும் நாங்களும் எல்லோரும் இருக்கோன்னு சொல்லுங்க. அவ பேசுறாளோ இல்லையோ, ரியாக்ட் பண்றாளோ இல்லையோ, அத பத்தி கவலைப்படாம உங்க மனசுல பட்டதையெல்லாம் பேசுங்க. எப்படியாவது அவ பிழைச்சு வரணும்னு நினைக்க வைங்க என குமரன் அவனுக்கு யோசனைகள் சொல்ல நிலவன் அமைதியாக உள்வாங்கி கொண்டான். அதன் பிறகு நிலவன் தன் குற்ற உணர்வை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு முழு நேரமும் குழலியோடு இருக்க ஆரம்பித்தான். அடிக்கடி வேலைக்கு விடுமுறை எடுக்க முடியாமல் போக வேலையை விட்டு நின்று விட்டான். ஆரம்பத்தில் எல்லாம் நிலவன் வேலை வேலை என அதையே கட்டி கொண்டு அழுகிறான் என குழலி குற்றம் வாசிப்பாள். அதிலிருந்து அவன் வேலையை எவ்வளவு நேசிக்கிறான் என எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த வேலையை கூட இப்பொழுது குழலிக்காக விட்டுவிட்டான். நிலவனின் அந்த முடிவை கேட்ட குழலியின் உறவுகள் எல்லோருக்குமே நெஞ்சம் நெகிழ்ந்து போனது. எப்போதும் குழலிக்கு நர்ஸ் என்ன பணிவிடை செய்தாலும் அவன் கூடவே இருப்பான். இப்போது பிசியோதெரபியை அவர் செய்ய உடல் துடைப்பதில் இருந்து மற்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஒரு பக்கமாக படுத்து இருக்கும் போது அவளை மாற்றி படுக்க வைக்க எப்போதும் அவன்தான் உதவி செய்வது. இப்போது முழுமையாக அவனே அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். சமயத்தில் யூரின் பேக் மாற்றுவது, பேன் வைப்பது, அதை சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை முகம் சுளிக்காமல் செய்ய ஆரம்பித்தான். நாச்சியாருக்கு அவனது காதலின் ஆழம் தெரியும் என்பதால் அவருக்கு இதெல்லாம் பெரியதாக தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார்கள். இந்த அளவு அவளை தாங்குவான் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. நலாயினிக்கு கூட தன்னை விட மகள் அவனை பெரிதாக நினைத்ததில் ஒருவித சுணக்கம் இருக்கத்தான் செய்தது. அவரே கூட அவனது செயல்களில் ஆடி போனார். அன்றும் அவளுக்கு உடம்பை துடைத்துவிட்டு வேறு உடையை மாற்றிவிட்டவன் அவள் அருகே அமர்ந்து கொண்டு தன் சின்ன வயது கதைகளை பேச ஆரம்பித்தான். நான் உனக்கு என் சின்ன வயசு கதை பத்தி பெருசா சொன்னதே இல்லல்ல மேகமா. எனக்கு அப்பா அம்மானா ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுல இருந்தே அவங்களோட வளர்ந்ததுனால அவங்கள தவிர
வேறு உலகமே இல்லாத அளவுக்கு அவங்கள அவ்வளவு பிடிக்கும். எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ். பெருசா சொந்த பந்தம் இல்லைனாலும் 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. நம்மள மாதிரின்னு வச்சுக்கோயேன் என மெலிதாக புன்னகைத்தான். அப்பா வசதியானவர் மேகா. அப்பவே அவருக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்தது. இப்பவும் இருக்கு. அத கோவிந்தன் பெரியப்பா தான் பாத்துக்கிறாரு. செந்தில்நாதன் அங்கிள் பெரியப்பா கூட சேர்ந்து கம்பெனியை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டதால என்னை எடுத்து பாத்துக்க சொல்லி கம்பல் பண்ணினார். நானும் படிச்சு முடிக்கிற வரை பெரியப்பா கிட்ட பொறுப்பு இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆரம்பத்துல அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால முதல்ல நம்ம கம்பெனியில பெரியப்பா தான் ஜிஎம்மா இருந்தார். சுமதி பெரியம்மா குணத்துல மோசம்தான். அதுக்காக பெரியப்பாவை குறை சொல்லிட முடியுமா? நீயே சொல்லு என அவள் பதில் சொல்வாள் என்பதைப் போல சில நிமிடங்கள் அவள் முகத்தையே பார்த்திருந்தான். பிறகு பெருமூச்சுடன், பெரியப்பா ரொம்ப நல்லவர் மேகா. அதனாலதான் இப்போ வரையிலும் கூட அவர்கிட்ட அந்த கம்பெனி பத்தி நான் பேசுறது இல்ல. அவருக்கு எப்போ அந்த கம்பெனி பொறுப்பை என்கிட்ட கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப நான் எடுத்துக்கலாம்னு தான் எனக்கு பிடிச்ச லைன்ல என் பார்வையை திருப்பினேன். அப்படிதான் எனக்கு ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சது. நாங்க சின்னதா ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவும் காரணமா இருந்தது என சொன்னவன் ஏதோ யோசனை வந்தது போல அவளை திரும்பி பார்த்தான். எப்பவும் கம்பெனி ஆரம்பிச்சதோட சரி அந்த பக்கமே போறதில்லைன்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பியே. இப்போ நான் வேலையை விட்டுட்டு நம்ம கம்பெனியை தான் பாத்துக்கிறேன். ரஞ்சினியும் ராமும் சேர்ந்து கதிர் ஸ்ரேயாவோட ஷேரை ஃபுல்லா என்கிட்டயே வாங்கி கொடுத்துட்டாங்க. முதல்ல அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுக்க தான் செஞ்சாங்க. ஆனா ரஞ்சினி தான் பிடிவாதமா இருந்து இனி எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா அது தேவையில்லாத பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவங்க கேட்ட பணத்தை கொடுத்து வாங்கி கொடுத்துட்டா. அவங்க பணம் கொஞ்சம் அதிகமா தான் கேட்டாங்க. ஆனா எனக்கும் அவங்கள இனிமே நம்ம கம்பெனியில வச்சுக்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனால கேட்டதை கொடுத்துட்டேன். அவங்களும் எழுதி கொடுத்துட்டாங்க. அதை நான் உன் பேர்ல தான் மாத்திருக்கேன். இதைத்தான் நம்மளோட கல்யாண நாள் கிஃப்டா உனக்கு கொடுக்கலாமான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ இப்படி வந்து படுத்துட்ட என அவள் படுக்கையில் விழுந்த பிறகு நடந்த எல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே முதல் திருமண நாள் முடிந்திருந்தது. அதை பற்றி யாருக்கும் நினைவில் கூட இருக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு வந்த முதல் பிறந்த நாளும் அவளோடு சண்டையில் இருந்ததால் அவள் ஞாபகப்படுத்தாமல் போக அவளது உறவினர்கள் வீட்டிற்கு வந்ததும் என்ன ஏதென்று புரியாமல் அவன் விழிக்க நாச்சியார் அவன் குமட்டிலேயே குத்துவிட்டு அவள் பிறந்த நாளை பற்றி சொன்னார். அன்றைய நாள் குழலி அடித்த கூத்து கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவளை தேடி போய் அவளுக்கு பிடித்தது என்ன என்று கேட்டு வாங்கி வரலாம் என பார்த்தால் அவள் சொந்தங்களோடே சுற்றி கொண்டிருந்தாள். அவளுக்காக தேடி அலைந்து வைர காதணிகளை வாங்கி கொண்டு வந்து நீட்டினாள். அவளோ அதை அலட்சியமாக பார்த்துவிட்டு போனாள். இருவரும் சமாதானம் ஆகிவிட்ட பின்னொரு நாளில் அவன் கைகளாலேயே அந்த தோடுகளை அவளுக்கு போட்டு விட்டிருக்கிறான். அவள் அவனை அலட்சியப்படுத்தியதற்கு தண்டனையாக அன்று இரவு முழுவதும் அவளை தூங்க விடாமல் செய்திருக்கிறான். அவளோடு வாழ்ந்த நாட்கள் இப்பொழுது வெறும் நினைவாக இருக்க அதை நினைத்ததும் தன்னால் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தினமும் அவளுக்கு புதிது புதிதாக ஏதாவது கதை சொல்வான். அவனின் சின்ன வயதில் நடந்த விஷயங்களை எல்லாம் அவனது தற்போதைய உணர்வோடு அப்படியே அவளிடம் சொல்லி முடிப்பான். அன்றும் கூட சின்ன வயதில் தாய் தந்தையரோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தான் என்பதை பற்றி சொல்லி கொண்டிருந்தான். ஒரு தடவை பக்கத்து வீட்டு பையன் ஏரோப்ளேன் வச்சிருக்கான்னு அதே மாதிரி வேணும்னு கேட்டு அப்பா கிட்ட அடம் பிடிச்ச மேகா. ஆனா அது ஃபாரின்ல வாங்கினது போல. எனக்கு அப்ப தெரியாது. அப்பா வேற எத்தனையோ ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதே மாதிரி வேணும்னு அடம் பிடிச்சேன். அன்னைக்கு முழுசும் எங்கெங்கோ அலைஞ்சு திரிஞ்சு தேடி பிடிச்சு அதே போல இல்லைனாலும் அதை விட சூப்பரா ஒரு ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்தார். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரை கட்டி பிடிச்சி முகம் ஃபுல்லா முத்தம் கொடுத்தேன். அவ்வளவு நேரம் அவர் அலைஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதது போல, அந்த முத்தத்துக்காகவே அவர் காத்திருந்தது போல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். என் முகத்துல வர சின்ன சின்ன சந்தோஷத்தை பாக்குறதுக்காகவே அவங்க எது வேணாலும் செய்ய தயாரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் எனக்கு என சொன்னவன் குரல் நெகிழ்ந்திருந்தது. வீட்டுல இருக்கும்போது எப்பவும் அம்மா பின்னாடியே தான் சுத்துவேன். அப்பா வந்துட்டா அப்பா பின்னாடி சுத்துவேன். அவங்கள சுத்தி தான் என் வாழ்க்கையே இருந்துச்சு. எப்பவும் என் அம்மாவும் அப்பாவும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு எல்லாம் எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி கொடுக்கறதாலேயோ என்னவோ
எனக்கு பெருசாவே தெரியாது. சில சமயம் அவங்க முத்தம் வைக்கும்போது என் கன்னத்தை அழுந்த தொடச்சிப்பேன். எப்ப பார்த்தாலும் எச்சி பண்ணாதீங்கன்னு முகத்தை சுளிப்பேன். அப்ப நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். வளர்ந்துட்டேன்னா 10 வயசு இருக்கும்னு வச்சுக்கோயேன். எப்பவும் என்னை விட்டு எங்கேயும் தனியா போகவே மாட்டாங்க. அந்த முறை எனக்கு ஆனுவல் எக்ஸாம் இருந்ததுனால கோவிந்தன் பெரியப்பா வீட்ல என்னை விட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. எனக்கு அவங்க வீட்ல இருக்கவே பிடிக்காது. எப்படியும் அப்பா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து என்னை அழைச்சிப்பாங்கன்னு தான் அரை மனசோட அவங்க வீட்டுக்கு போனேன். சுமதி பெரியம்மாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது எப்படா அப்பா அம்மா வருவாங்கன்னு எனக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அறக்க பறக்க ஓடி வந்த கோவிந்தன் பெரியப்பா முகத்துல அப்படி ஒரு கலக்கம். அவங்க முகத்தை பார்த்ததுமே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. ஆனாலும் அவர் என்னை அழைச்சிட்டு போகும்போது எதுவும் புரியாம தான் போனேன். அங்க போய் பார்த்தப்போ என்னோட அப்பா அம்மா என சொன்னவன் கண்களில் இருந்து கண்ணீர் விடாமல் வழிந்து கொண்டிருந்தது. முதல்ல அப்பா அம்மாவை படுக்க வச்சிருந்தப்போ எனக்கு எதுவுமே புரியல. ஓரளவு விவரம் இருந்ததுனால எதுவோ தப்பா நடந்திருக்கும்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். கோவிந்தம் பெரியப்பாவை விளக்கி, ஏன் பெரியப்பா அம்மாவும் அப்பாவும் இப்படி படுத்திருக்காங்க, அவங்கள எந்திரிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க எந்திரிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கண் கலங்கியபடி அப்படியே நின்னார். அவர் அசையாம நிக்கவும் நானே அவங்கள போய் எழுப்ப ஆரம்பிச்சேன். அப்பா எந்திரிங்கப்பா, உங்க முகி குட்டி வந்திருக்க பாருங்கப்பா. அம்மா எந்திரிங்கம்மா, உங்க அப்பு செல்ல வந்திருக்க பாருங்கம்மா. எனக்கு பயமா இருக்குமா, எந்திரிங்கம்மா. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, ஏன் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க. நீங்க சொல்றபடி கேட்டுட்டு நான் சமத்து பிள்ளையா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நானா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே, நான் எது சொன்னாலும் கேட்பீங்க தானே. எந்திரிச்சு என்ன பாருங்கப்பா. அம்மா நீங்களும் பாருங்கம்மா. நான் கதறினேன். நான் தடுக்கி விழுந்து அழுதா கூட தாங்காம தர மேலதான் தப்புன்னு அதை அடிக்கும் அப்பாவும் அம்மாவும். நான் அவ்வளவு கத்தியும் கதறியும் கூட எழாம அப்படியே படுத்திருந்தாங்க என சொன்ன நிலவன் மெலிதாக விம்மினான். அம்மா முகத்துல 2 கையும் வைக்கும்போது அவங்க உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அம்மாவுக்கு எப்பவும் எனக்கு முத்தம் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க முத்தம் கொடுக்க வரும்போதெல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுவேன். ஆனா எப்படியாவது அவங்க எனக்கு கொடுத்துடுவாங்க. இப்போ எனக்கு அவங்க முத்தம் வேணும்னு தோணுச்சு. அம்மா எந்திரிங்கம்மா, இந்த தடவை நீங்க முத்தம் கொடுங்கம்மா. நான் எச்சிய துடைக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு முத்தம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்பா நீங்களும் தான். எனக்கு நீங்க 2 பேரும் நிறைய முத்தம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்போ எழுந்துறீங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சி பார்த்தேன். அப்பவாவது எந்திரிப்பாங்கன்னு எனக்குள்ள ஒரு சின்ன நப்பாசை. ஆனா அவங்க கடைசி வரையும் எந்திரிக்கவே இல்லை. நான் அழுது அழுது ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தேன். அவங்களுக்கு கொல்லி வச்சப்போ என் கண்ணுல சுத்தமா தண்ணியே இல்லை. அந்த அளவுக்கு அழுது தீத்துட்டேன் என சொன்னவன் அவள் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு வெகு நேரம் அமர்ந்திருந்தான். நமக்கு சின்ன வயசுல கிடைக்கிற எல்லாமே கடைசி வரையும் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதே போலதான் அந்த முத்தமும். அடிக்கடி கிடைச்சப்போ அதோட அருமை தெரியல. ஆனா கடைசியில அந்த முத்தத்துக்கு கூட நான் ஏங்கும் ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. அதுக்கப்புறம் நீ கொடுக்கிற வரையிலும் எனக்கு யாரும் முத்தமே கொடுத்ததில்ல தெரியுமா? முதல் முறை கிராமத்துல நீ முத்தம் கொடுத்தப்போ உன்னை அதிகம் நேசிச்ச காரணமும் அதுதான். அதே போல அப்பா அம்மா எப்ப வெளியில போனாலும் என்னை கூட்டிட்டு போவாங்க. அந்த தடவை கூட்டிட்டு போகாதப்போ எனக்கு பெருசாவே தெரியல. எப்படியும் திரும்பி வருவாங்க தானேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அவங்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள போகவே விட்டுருக்க மாட்டேன். இல்ல நானும் அவங்க கூடவே போயிருப்பேன். என்னை ஏன்பா விட்டுட்டு போனீங்கன்னு நிறைய முறை ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அதெல்லாம் உன்னை பார்க்குற வரதான். அதுக்கப்புறமெல்லாம் அவங்க போனாலும் உன்னை எனக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணும். உன்னை நான் தனியாவே விடாம என் கூடவே வச்சிருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே மேகா, அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னையும் என் அம்மா அப்பாவை மாதிரி விட்டுடக்கூடாதுன்னு எனக்குள்ள அவ்வளவு உறுதி. அதனால தான். ஆனா நான் உன்னை விட்டுட்டேன் தானே என சொன்னவனுக்கு குரல் கரகரத்தது. அவள் கைகளில் முகம் புதைத்து அதற்கு மேல் பேச முடியாமல் விசும்பிக் கொண்டிருக்க
அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் வடிந்தது. ஆனால் அதை அவன் கவனிக்கவில்லை. அத்தியாயம் 49. அன்று நர்ஸிடம் 1 மணி நேரம் மட்டும் குழலியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நிலவன் வெளியில் சென்றிருந்தான். போகும் வரை 1000 பத்திரங்கள் சொல்லிவிட்டுதான் வெளியேறி இருந்தான். சொன்னபடியே 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தவன் முகத்தில் ஒருவித பிரகாசம். உள்ளே வந்தவன், மெகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் 2 நாள்ல உனக்கு பிறந்த நாள் வருது. அதுக்காக உனக்கு சர்ப்ரைஸா இந்த புடவை எடுத்துட்டு வந்த. தொட்டு பாக்குறியா என அவள் கைகளை பிடித்து அதில் வைத்தவன், இந்த பார்டர் இருக்கே அது கிரே கலர். புடவை ஆலிவ் கிரீன்ல லைட் ரெட் ஷேட் வரும். இந்த கலர் கிடைக்கலன்னு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு தான் என் கண்ணுல மாட்டுச்சு. உடனே கப்புன்னு பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கும் அதே கிரீன்ல ஷர்ட் வேஷ்டி எல்லாம் எடுத்திருக்கேன். நான் வேஷ்டி கட்டுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பொங்கல் அன்னைக்கு கூட என்ன ரொம்ப நேரம் சைட் அடிச்சதா சொன்னியே, உனக்காக தான் வேஷ்டி வாங்கினேன் என சிரித்தவன், கல்யாண நாள் தான் நம்மளால கொண்டாட முடியல, ஆனா உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம சூப்பரா தயாராகணும், ஓகேவா என மென்புன்னகையோடு கேட்டான். வழக்கம் போலவே அவளிடத்தில் எந்த அசைவும் இல்லை. கலங்க இருந்த கண்களை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு, இத கொண்டு போய் நம்ம ரூம்ல வச்சுட்டு வரேன் என அங்கிருந்து நகர்ந்தவன் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து குலுங்கி விட்டான். 1 மாதமாக அவன் செய்யும் முயற்சிகளை எல்லாம் நாச்சியாரும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறார். அவர் கண்களிலும் நீருடன் அவன் தோளில் கை வைக்க, பாட்டி என்றபடி அவரை அணைத்து கொண்டு குலுங்க ஆரம்பித்தான். தேவியும் மின்னல் அண்ணியும் அவனை பார்த்து கண்கலங்க, நலாயினிக்கும் மனது நெகிழ்ந்தாலும் தன் மகளை தன்னை விட்டு பிரித்து விட்டானே என அவன் மேல் கோபத்தை வளர்த்து வைத்திருந்தார். தேவி அருகில் வந்து அவன் தலையை தடவி, ஒண்ணு இல்லப்பா, சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா சரியாகும். நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ எழுந்து உன்னை வழக்கம் போல மிரட்ட போறா. அத நாங்களும் பார்க்கத்தான் போறோம் என முயன்று சிரித்தார். மிரட்டுறது இல்ல பெரியத்த, அடிச்சா கூட வாங்கிக்க தயாராதான் இருக்க. அவ எழுந்து வந்தா போதும் என முகத்தை அழுந்த துடைத்து கொண்டான். என்ன முகி தம்பி, அவ எழுந்திருக்காம எங்க போக போறா? கண்டிப்பா எழுவா. உங்க முதுகுல டின்னு கட்டுறதுக்காகவே எழுந்திருப்பா பாருங்க என சொன்ன மின்னல் அண்ணி அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து நீட்ட மெலிதான சிரிப்போடு மறுக்காமல் வாங்கி கொண்டான். இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் இந்த சூழ்நிலையை தன்னால் அத்தனை சுலபமாக கடந்திருக்க முடியாது என்றுதான் அவனுக்கு தோன்றியது. குழலிக்கு செலவு அதிகம் பிடிப்பதால் சேரனும் குமரனும் பண விஷயமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அலைவதை பார்த்த பிறகுதான் கோவிந்தன் பெரியப்பாவிடம் பேச வேண்டும் என நிலவன் நினைத்து கொண்டான். என் மனைவிக்கு நான் வைத்தியம் பார்ப்பதுதான் சரியானது என நினைத்தவன் இதை பற்றி சேரனிடம் பேச வேண்டும் என முடிவெடுத்து கொண்டான். பிறந்தநாள் அன்று எல்லோருக்கும் இனிப்பை செய்ய சொன்னவன் குழலிக்கும் உடம்பை துடைத்து தான் வாங்கி வந்திருந்த புடவையை கட்டிவிட்டான். அழகாக தலைப்பின்னி பூச்சூட்டியவன் நெற்றியில் குங்குமமும் இட்டுவிட்டான். படுத்த படுக்கையாக இருந்த போதும் கூட அவள் முகத்தில் இருந்த அந்த அழகு குறையவே இல்லை. அதற்கு முழு காரணமும் நிலவன் அவளை பார்த்து கொண்ட விதம்தான். அத்தனை சுத்தமாக நேர்த்தியாக அவளை பராமரித்து வந்தான். குமரனின் ஆலோசனையை பெற்றே அவளை சேரில் அமர வைத்து எல்லோர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவன் அவள் 2 கைகளையும் பிடித்து சாமி அறை முன்னால் இருக்க வைத்தான். கண்களில் நீருடன் அவர்களை ஆசிர்வதித்தார்கள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. யாரும் பேசும் மனநிலையிலும் இல்லை. மீண்டும் அந்த அறைக்கு அவளை தூக்கி சென்றவன் எப்போதும் அவளுக்கு அணியும் இலகுவான பருத்தி உடையை அணிவித்து விட்டு அவளை கட்டிலில் படுக்க வைத்தான். எப்போதும் போல அவள் கைகளை பிடித்து கொண்டவன், நம்மளோட ஃபர்ஸ்ட் கல்யாண நாளை எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டே இருந்தேன் தெரியுமா மேகா? ஆனா நீதான் இப்படி படுத்துட்ட. சரி பரவாயில்ல, சீக்கிரம் கண்ணை முழிச்சிட்டு வா. நம்ம அடுத்த கல்யாண நாள், உன் பிறந்த நாள் எல்லாத்தையும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா உன் பிறந்த நாளுக்கு அதையே சொல்றேன். இப்போ உனக்கு சந்தோஷமா மேகா என அவள் முகத்தையே பார்த்திருந்தான். இன்னைக்கு சந்தோஷமான நாள், அதனால கஷ்டமான கதை எதையும் சொல்ல போறது இல்லை. சந்தோஷமான கதை மட்டும்தான் சொல்ல போறேன்.
நானும் விஷ்ணுவும் ராமும் காலேஜ்ல பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்ல. கொஞ்சம் அழகா இருந்தாலே போதும், பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுவோம். அதுக்காக காதல் கல்யாணம் அந்த அளவு யோசிச்சதில்ல. அழக ரசிப்போம், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரையும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்படிதான் ஒரு முறை விஷ்ணு ஒரு பொண்ணு பின்னாடி ரொம்ப நாள் சுத்திக்கிட்டு இருந்தான். பார்க்க நல்லா தான் இருக்கும். அவங்க அப்பா டாக் பெட் ஷாப் வச்சிருப்பாரு போல. எங்களுக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது. விஷ்ணு தொடர்ந்து சுத்துறத பார்த்த அந்த பொண்ணு பதிலுக்கு சிரிக்க ஆரம்பிக்கவும் அன்னைக்கு தைரியமா அவங்க வீட்டு பக்கத்துக்கே போயிட்டான். ரொம்ப நேரமா அந்த பொண்ணுகிட்ட சிக்னல் கொடுத்திருப்பான் போல. இத அந்த பொண்ணு பார்த்துச்சோ இல்லையோ, அவங்க அப்பா பார்த்துட்டார். கடுப்பாகி அவர் வளர்த்த நாயெல்லாம் அவிழ்த்து விட எல்லாம் விஷ்ணுவை துரத்த ஆரம்பிச்சது. உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லவும் நாங்களும் அங்க போயிட்டோம். நாங்க பார்க்கும்போது காலிலையும் கையிலையும் நாய் பிராண்டி வச்சதுல ரத்தம் வர சட்டையும் பேண்டும் கிழிஞ்சு பிச்சைக்கார மாதிரி ஓடி வந்தான். அந்த நேரத்துல அவனை பார்த்து எங்களுக்கு சிரிப்பு தாங்கல. விழுந்து விழுந்து சிரிச்சோம் என சொன்னவன் அன்றைய நாளை நினைத்து சிரித்தான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பொண்ணுங்க பக்கமே அவன் திரும்பலன்னா பாத்துக்கோயேன். அந்த நேரத்துலதான் ரஞ்சினி எங்க காலேஜ்ல வந்து சேர்ந்தா. பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சு போச்சு. பின்னாடியே அலைய ஆரம்பிச்சான். அவளுக்கும் அது தெரியும். ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எங்க எல்லாருக்கும் அவ ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இவங்கிட்டயும் ஃப்ரெண்டா தான் பழகுறேன். ஆனா இந்த நாய் அவளையே மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. நல்ல வேலையா இப்பவாச்சும் அவ ஒத்துக்கிட்டாளே. ஆனா என்ன, உன் உடம்பு சரியாகி வரவும் தான் கல்யாணம்னு ரஞ்சினி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. எனக்கு தான் ஒரே கோபம். உன் உடம்பு சரியாகி வர தாமதமானா அவங்க கல்யாணம் தள்ளி போகுமே. நமக்காக ஏன் அவங்களும் அவங்க சந்தோஷத்தை தொலைக்கணும்னு அடுத்த மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லிட்டேன். அவங்க 2 பேரையும் என்னால மிரட்டி சம்மதிக்க வைக்க முடிஞ்சது. ஆனா உங்க அண்ணன் சேரனையும் சரி குமரனையும் சரி என்னால எதுவுமே பண்ண முடியல. அவங்க 2 பேருமே உனக்கு சரியானதா கல்யாணம்னு முடிவா சொல்லிட்டாங்க. அவங்களுக்காவது சீக்கிரம் எழுந்து வா மேகா. உன் அண்ணனுங்க பாவம் தானே என கேட்டவன் அவள் கைகளில் முத்தமிட்டான். அப்படியே நாட்கள் ஓட நிலவனின் நண்பர்களும் கூட அவ்வப்போது வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றார்கள். குழலியுடைய சொந்தங்கள் எல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவராக அவ்வப்போது வந்து சென்றார்கள். அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கெல்லாம் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அதனாலேயே அடிக்கடி வந்து சென்றார்கள். அவளை பார்க்க போகும் போதெல்லாம் அவளுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என நிலவனை அழைத்து செல்வது மாதிரி இருக்க நலாயினுக்கு பொறுக்கவே முடியவில்லை. பெற்ற தாய் நான் கூட இவனை அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டுமா என கோபம் வந்தது. நலாயினியும் மாப்பிள்ளை என்று உருகியவர்தான். ஆனால் இன்று தன் பெண்ணுக்கு தன்னை அடையாளம் தெரியவில்லை என்ற உண்மையை அவரால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. மனதால் பெண்ணை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதைப் போல ஒரு பிரம்மை. அன்று கோயிலுக்கு சென்று விட்டு வந்த நலாயினி ஏதோ யோசனையோடு குழலி அறைக்குள் நுழைந்து அவள் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் வைக்க வேகமாக அங்கே வந்த நிலவன், ஏன் அத்த என்ன கூப்பிட வேண்டியது தானே, நான் இல்லாம வர வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல என கோபமாக கேட்டான். ஏற்கனவே அவன் மேல் கோபத்தில் இருந்த நலாயினி தானும் முகம் இருக, என் பொண்ணை பாக்குறதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா என கேட்டார். அப்படி இல்ல அத்த, அவ உடம்புக்கு முடியாம போயிடும்னு தான் என நிலவன் தன்மையாகவே பதில் சொன்னான். என்ன உடம்புக்கு முடியாம போயிடும்? பெத்த பொண்ணு அம்மா பார்க்க வந்தா கூட தப்பா? நான் அப்படி சொல்லல அத்த, இதுக்கு முன்னால நடந்தது உங்களுக்கே தெரியும் தானே என சொல்லி தயங்கினான். நல்லாவே தெரியும். என் பொண்ணு என்ன பக்கத்துல கூட வர விடாம துரத்தி விடுறா, அதானே? என் பொண்ண எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? அவ கண்ணுல சின்னதா சோகத்தை கூட நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என்ன அவளுக்கு அடையாளம் தெரியல. அவ இப்படி இருக்கிறத விட இந்த நிலைமையிலயும் என்னை ஒதுக்குறது தான் எனக்கு பெருசா வலிக்குது. உங்க மேல அவ வச்ச அன்பை குறை சொல்லவோ தப்பு சொல்லவோ இல்லை. ஆனா என்ன மறந்துட்டாளே. இத்தனைக்கும் 20 வயசு வரையிலும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டோம். அவளை ஒரு தீங்கும் அண்டுனது இல்லை. ஆனா உங்ககிட்ட கொடுத்த ஒரே வருஷத்துல அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்களே
என அவனை நோக்கி கையை உயர்த்தி சுட்டிக்காட்ட நிலவன் கண்கள் கலங்கி போனது. அத்த என தழுதழுத்த குரலில் அழைத்தவன், நான் ஒன்னும் என ஆரம்பிக்க, நீங்க எதுவும் செய்யலன்னு எனக்கு தெரியும் தம்பி. ஆனா அவளை பத்திரமா பாத்துக்க தவறிட்டீங்களே. அவளோட நிலைமைக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. ஆனா உங்களை அவ இவ்வளவு நேசிக்கிறா. என்ன என்ன என்றவர் விசும்ப ஆரம்பித்தார். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க தான் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க என அவர் பெரிதாக அழ மானிட்டரில் இருந்து சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அதுவரை தங்கள் உரையாடலில் மூழ்கி இருந்தவர்கள் குழலியை பார்க்க தவறிவிட்டார்கள். யதார்த்தமாக திரும்பி பார்க்க குழலி கண்களில் இருந்து கண்ணீர் வர அவளது இதய துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்து இருந்தது. உடனே ஓடி சென்று நிலவன் நர்ஸை அழைத்து வர குமரன் பின்னாலேயே வந்து விட்டான். அவளுக்கு கண்களில் இருந்து வந்த கண்ணீர், இறுதியில் இதய துடிப்பு அதிகரிப்பு என எல்லாம் பயத்தை அதிகரிக்க உடனே டாக்டரை வர சொல்லி விட்டார்கள். குமரனும் டாக்டரும் வெகுநேரம் ஆலோசித்தார்கள். அதன் பிறகு நிலவனிடம் வந்தார்கள். மிஸ்டர் முகி, இதுக்கு முன்னாடி உங்க வைஃப் கண்ணுல இருந்து இது மாதிரி கண்ணீர் வந்துச்சா என டாக்டர் யோசனையோடு கேட்டார். இல்ல டாக்டர், நான் பக்கத்துல இருந்த வரைக்கும் அவளுக்கு கண்ணீர் வந்து பார்க்கல என அவனும் குழப்பத்துடனே பதில் சொன்னான். இல்ல முகி, சான்ஸே இல்ல. இது புதுசா அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியல. ஏற்கனவே ஓரிரு முறை வந்திருக்கணும். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல சிம்டம்ஸ் தான், பயம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு யாரும் எதுவும் பேச வேண்டாம். அது அவங்களுக்கு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும், இதயத்தையும் பாதிக்கும் என சொல்ல நாச்சியார் குற்றம் சாட்டும் பார்வையோடு நலாயினியை பார்த்தார். டாக்டர் சென்ற பிறகு நலாயினியை அழைத்த குமரன், உங்களுக்கு என்னாச்சு பெரியமா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? முகி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு எல்லாரும் ஏங்குறாங்க. ஆனா நீங்க அவரை குத்தம் சொல்றீங்களே. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவர் குழலிக்கு செய்யற மாதிரி வேலைய வேற யாராவது செஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் செய்யணும்னு என்ன அவசியம்? நர்ஸ செய்ய வச்சுட்டு அவர் பேசாம இருக்கலாமே. தன் மனைவிக்கு தானே செய்ய விருப்பப்படுறார். அதுலேயே அவர் குழலி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு புரியலையா? அவர் மட்டும் இல்லனா குழலி இந்த அளவு கூட தேறி வந்திருக்க மாட்டா. அது உங்களுக்கும் தெரியும் தானே. அவளை போய் பாருங்க. கோமால இருக்கிற பேஷண்ட்னு யாராவது சொல்லுவாங்களா? அவளை எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறார். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களை குழலிக்கு அடையாளம் தெரியலனா அவளுக்கு உங்க மேல அன்பு இல்லைன்னு ஆகிடுமா? பெத்த பொண்ணுக்கு அம்மா மேல அன்பு இல்லாம போயிடுமா பெரியமா? கடைசி நாள் அந்த சம்பவம் நடந்த போது அவ கூட இருந்தது முகி மாப்பிள்ள மட்டும்தான். அதனாலதான் அவரை மட்டும் அவ மனசு ஞாபகம் வச்சிருக்கு. அதோட கிட்டத்தட்ட 2 பேரும் 1 வருஷமா ஒன்னா இருக்காங்க. நம்ம கிட்ட உள்ள அன்பை எல்லாம் ஒட்டு மொத்தமா நிலவன் கிட்ட இருந்துதான் அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாரையும் அவர்கிட்ட பாக்குறா. அதனாலதான் அவரை மட்டும் அவளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. இதுல அவர் தப்பு என்ன இருக்கு என குமரன் காட்டமாக விலாசி தள்ளினான். ஏற்கனவே தன் பெண்ணை தானே துன்பப்படுத்தி விட்டோமே என பயத்தில் இருந்த நலாயினி மீண்டும் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். இதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம் என குமரனிடம் கண்களால் சைகை காட்டிய நிலவன் அவர் எதிரில் வந்து அமர்ந்து அவர் கையை பிடித்து கொண்டு, அழாதீங்க அத்த, எனக்கு உங்களை புரிஞ்சுக்க முடியுது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் கோபப்பட்டிருப்பேன். எனக்கு அவளை அந்த அளவு பிடிக்கும். உங்களுக்கு 2 பசங்க அத்த, அதனால உங்க அன்பை எல்லோருக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பீங்க. குழலி மேல கொஞ்சம் ஜாஸ்தியா அன்பு இருந்திருக்கும். ஆனா யாராவது ஒருத்தரை உங்களால ஒதுக்கி இருக்க முடியுமா? எல்லாரும் உங்க பசங்க தான். ஆனா நீங்க அன்பை பிரிச்சு கொடுத்துதான் ஆகணும். ஆனா எனக்கு அப்படி இல்லையே அத்த. எனக்குன்னு அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா, தம்பியா, ஃப்ரெண்டா, இப்படி எல்லாமுமா அவ ஒருத்தி தானே இருந்தா. அப்போ நான் என் மொத்த அன்பையும் அவகிட்ட தானே காமிச்சாகணும். காமிச்சாத்த. என் மொத்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அவன் மேல கொட்டுன. எனக்குன்னு யாரும் இல்லனா என்ன, இவளாவது என் கூட கடைசி வர வருவான்னு நினைச்சேன். அவளும் இப்படி என்ன பாதிலேயே தவிக்க விடுவான்னு நினைக்கல என சொன்னவன் குரல் கம்மி அழைத்திருந்தது. அவன் பேச பேச நலாயினிக்கு மட்டுமல்லாமல் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர்.
தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் அவரை துயரத்துடன் பார்த்து, எத்தனையோ முறை எங்க அம்மா மாதிரி உனக்கு சமைக்க தெரியல, எங்க அம்மா மாதிரி உனக்கு ட்ரெஸ் துவைக்க தெரியல, அயன் பண்ண தெரியல, தலை பின்ன தெரியல, காஃபி போட தெரியலன்னு அவ்வளவு குறை சொல்லுவா. அவளோட ஒவ்வொரு செயல்லையும் உங்க வீட்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பா. நீங்க இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் ரொம்ப மெனக்கட்டு கத்துக்கிட்டு பார்த்து பார்த்து செஞ்சேன். உங்க எல்லாரையும் போலவும் அவளுக்கானதை செஞ்சு உங்க எல்லாரையும் நான் பிரதிபலிச்சதால தான் உங்க எல்லாரையும் என்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சா. அதுக்கு பிறகுதான் உங்களை பத்தின ஏக்கம் அவளுக்கு படிப்படியா குறைஞ்சது. இப்ப கூட நான் செய்த ஒவ்வொன்னுத்துலயும் அவ உங்களை பார்த்திருப்பா. அதனாலதான் தனியா அவளுக்கு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல எழுந்திருச்சு வந்து உங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்துவான்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்போ உங்களுக்கே சந்தேகம் வந்துடும், இவளா இவரை அந்த அளவு தேடுனதுன்னு என சொல்லி மெலிதாய் புன்னகைக்க அவரும் கூட கண்களில் நீருடன் புன்னகைத்தார். மன்னிச்சிடுங்க தம்பி, அவ மேல உள்ள பாசத்துல உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன். இனி இப்படி நடந்துக்க மாட்டேன். குமர சொன்னது சரிதான். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. அவ சீக்கிரம் எழுந்து வந்துட்டா எனக்கு அது மட்டும் போதும் என கண்ணீருடன் சொல்ல, கண்டிப்பா எழுந்து வருவாத்த, அவளால நம்மள பிரிஞ்சு இருக்க முடியாது என சொன்ன நிலவன் குழலியின் உடல்நிலையை பற்றி குமரனோடு பேச ஆரம்பித்தான். மாப்பிள, அவ உடல்நலம் முன்னேற ஆரம்பிச்சிருக்கு. பெரியம்மா பேசுனதும் நல்லதுக்கு தான். அதை கேட்டதும் தான் அவ ரியாக்ட் பண்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சது. இல்லனா நம்ம கவனிக்காமலே இருந்திருப்போம். அதுக்காக தொடர்ந்து அதே மாதிரி முயற்சிக்கவும் கூடாது. அவ உடம்புக்கு அது நல்லதில்ல. வேற ஏதாவது வழியை யோசிப்போம் என சொல்ல நிலவனும் தலையாட்டி கொண்டான். அத்தியாயம் 50. மேகா, இன்னைக்கு ரஞ்சினிக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம். அதனால நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இருக்கணும், சரியா என சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்பி போனான். 2 மணி நேரத்தில் திரும்பி வந்தவன் முகம் முற்றிலும் கலை இழந்து போயிருந்தது. எப்போதும் போல அவள் கைகளை பிடித்து வைத்து கொண்டு, இன்னைக்கு நான் ஸ்ரேயாவை பார்த்த மேகா. அவ என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? நான் ஒரு ராசி இல்லாதவனா, எனக்கு எந்த நல்லதும் நடக்காதான். என் ராசி தான் உன்னை இப்படி படுக்க வச்சிருச்சுன்னு சொல்றா. அப்படியா மேகா? ஒருவேளை என் ராசி தான் உன்னை படுக்க வச்சிருச்சா? சின்ன வயசுல இருந்து அவளை எனக்கு தெரியும் மேகா. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் கதிரும் அவளும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல மேகா நான் அவங்க கிட்ட உண்மையான அன்பை காட்ட தவறி போனேன்? ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு? என் மேல இருக்கிற வன்மத்தை காட்டுறதுக்கு உன்னையும் இப்படி பேசுறாங்களே, அதுதான் என்னால தாங்க முடியல. இதுல அந்த சுமதி பெரியம்மா வேற, அவங்களும் அவங்க பங்குக்கு தேவையில்லாம பேசுறாங்க. சீக்கிரம் எழுந்து வா மேகா. நீ எழுந்ததும் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும், சரியா என அவள் முகத்தை விரலால் வருடி கொடுத்தான். திருமணம் முடிந்த 2 நாட்களில் ரஞ்சினியும் விஷ்ணுவும் நிலவனை பார்க்க வந்தார்கள். அப்படியே குழலியையும் பார்த்துவிட்டு அருகில் அமர்ந்தார்கள். சாதாரணமாக எப்போதும் போல பேசிக் கொண்டார்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் குழலி நோயாளி என்பதை போல நடந்து கொள்ள வேண்டாம் என ஒரு சில விஷயங்களை அவளை முன்னிறுத்தியும் பேசிக் கொண்டார்கள். நல்ல வேலை, குழலி இப்படி இருக்கிறதுனால நீ தப்பிச்ச விஷ்ணு. உன் கல்யாணத்துல பெருசா கலாட்டா பண்ணணும்னு அவளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா என நிலவன் சிரிப்போடு சொன்னான். சற்றென்று கலங்க துடித்த கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு விஷ்ணு அமர்ந்திருக்க அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ரஞ்சினியே, இருக்காத பின்ன நம்ம செட்ல உள்ளவங்கல்ல குழலி அதிகம் பேசினது விஷ்ணு கூட தானே. அப்பளும் பாட்டியும் சேர்ந்து விஷ்ணுவ வச்சு செய்வாங்களே என சொல்லி சிரித்தாள். இப்போது மற்ற இருவர் முகங்களிலும் மெலிதான புன்னகை. கரெக்ட் தான் ரஞ்சு. அவங்க 2 பேருக்கும் விஷ்ணுவை பார்த்தா எப்படிதான் இருக்குமோ தெரியல. இவன் வந்துட்டாலே அவங்க முகமே பிரகாசமாயிடும். வீட்டுக்குள்ள வர்றதுல இருந்து போற வரைக்கும் இவனை படுத்தி எடுத்துடுவாங்க. எத்தனை நாள் பாட்டி போன பிறகு நான் வரேன்னு இவன் இந்த பக்கமே வராம தப்பிச்சிருப்பான் தெரியுமா? சில சமயம் 2 பேருக்கும் போர் அடிச்சதுன்னா இவனுக்கு போன் போட்டு கூட கலாய்ப்பாங்க என நிலவன் சிரித்து கொண்டே சொல்ல மற்ற இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள்.
அது சரி, நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு எந்த ஊருக்கு போக போறீங்க? இன்னும் முடிவு பண்ணலடா. இனிமேதான் என சொன்னவர்கள் முகம் மீண்டும் வாடி இருந்தது. இங்க பாருங்கடா, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அதனால அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளை அனுபவிக்காம போயிட்டா பின்னால ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு மேகா எழுந்தா கூட இதையே தான் சொல்லுவா. என நிலவன் நாசுக்காக எப்படியும் குழலி கொஞ்ச நாட்களில் எழுந்து விடுவாள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என சொல்லாமல் சொன்னான். இதை புரிந்து கொண்டதை போல சீக்கிரம் எங்கன்னு முடிவு பண்ணிட்டு சொல்றோம்டா என சொன்னார்கள். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்து விட்டு அவர்கள் கிளம்பி போனார்கள். அவர்கள் போன பிறகு குழலியிடம் திரும்பியவன், ஏ மேகா, நாமளும் ஹனிமூனுக்கு எங்கேயும் போகல தானே? நீ கண்ணு முழிச்சதும் உனக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போவோமா? வேண்டாம் வேண்டாம், நீ தான் யாருக்கிட்டையும் பேசாம படுத்திருக்கியே, அதனால அதுக்கு தண்டனையா நான் தான் பிளேஸ் செலக்ட் பண்ணுவேன். சரி, எங்க போகலாம்? ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இது போல எல்லாரும் போற பிளேஸுக்கு போவோமா? இல்லனா வித்தியாசமா மேகமலை, வால்பாறை ஓகேயா? என தாடையில் கை வைத்து யோசித்தவன், உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா ஃபாரின் கண்ட்ரிஸ்ன்னு தான் ஏதாவது சொல்லுவ. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பட்ஜெட்ல எடை இருக்குமான்னு தெரியலையே. உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் மேகா. அப்பாவோட கம்பெனி எல்லாம் கோவிந்தன் பெரியப்பா தானே பாத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட அதை பத்தி இதுவரை கணக்கு வழக்கு எதுவும் நான் கேட்டதில்ல. இப்போ உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் முக்கியமா இருக்கா? அதனால கேட்டேன். முதல்ல பெரியப்பா சரியாவே பதில் சொல்லல. ஆனா இந்த முறையும் உங்க சேரன் அண்ணாவே உன் ட்ரீட்மெண்ட் செலவை பார்க்கவும் எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அவர்கிட்டயே என் ஒய்ஃபுக்கு இனி நானே செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி என் கம்பெனி பத்திரத்தை கேட்டேன். முதல்ல குழலி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்னன்னு அவர் வாதாடினார். பிறகு என் கம்பெனியை பார்த்துட்டு வரதா சொன்னார். எனக்கு அந்த கம்பெனில முன் அனுபவம் இல்லையா, அதனால கோவிந்தன் பெரியப்பா என்ன பண்றாருன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா உங்க அண்ணன் போன 2 மணி நேரத்திலேயே கம்பெனி கணக்கு வழக்குகளை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டாராம். ஒருவேளை அந்த கோபத்தை தான் சுமதியத்தான் அன்னைக்கு என்கிட்ட காட்டியிருப்பாங்களோ என்னவோ என சொன்னவன் சிறிது இடைவெளி விட்டான். பெரியப்பாவை பொறுத்தவரை அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார் மேகா. ஆனா அவருக்கும் சமீபத்துல ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும் போல. அதனாலதான் ஒரு பெரிய தொகையை எடுத்திருக்கார். இதுக்கு முன்ன இருந்த கணக்குல கொஞ்சம் கொஞ்சம் குளறுபடி இருந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய தொகை எதுவும் போகல போல. உங்க அண்ணன் அவரை பிடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாராம். உடனே பணத்தை கொடுங்க, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லவும் அவர் பயந்துட்டார் போல. எனக்கு ஃபோன் பண்ணினார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க வரதா சொல்லியிருக்காரு. அவர் வந்து போற வர நீ கொஞ்சம் சமத்தா அமைதியா படுத்துரு. நான் அவர் போனப்புறம் உன்னை வந்து பாக்குறேன் என சொன்னவன் அவள் தலையை ஆதரவாக வருடி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். கொஞ்ச நேரத்தில் கோவிந்தன் பெரியப்பா வந்துவிட வெளியே சென்று நிலவன் அவரோடு பேசிக் கொண்டிருந்தான். என்ன மன்னிச்சிடு முகி, ஆரம்பத்துல இருந்தே உங்க பெரியம்மாவோட பணத்தாசைக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் தானே இந்த கம்பெனில உழைக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டா என்னன்னு அவ கேட்கவும், என் பொருளாதார தரத்தை உயர்த்துறதுக்காகவும் அதோட இந்த கம்பெனி முன்னேறி வர என் உழைப்பும் ஒரு காரணம் தானே அப்படிங்கிற எண்ணத்திலையும் உங்ககிட்ட சொல்லாமலேயே பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நீ கணக்கு கேட்டிருந்தா கூட நான் அதை கரெக்டா சொல்லியிருப்பேன். நீ கேட்கவே இல்லைன்னதோ உனக்கு அந்த கம்பெனி மேல பெருசா விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன். பணம் எடுத்தாலும் கூட எல்லாத்தையும் என் செலவுல தான் எழுதினேனே தவிர அதை உங்ககிட்ட மறைக்க நான் நினைக்கல. இவ்வளவு நாள் எல்லாத்துலயும் சரியாதான் இருந்த முகி. ஆனா எனக்குன்னு ஒரு தருதலை வந்து பிறந்திருக்கே, அது எப்போ நடிக்க போறேன்னு கிளம்புனுச்சோ அதுல இருந்தே எங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அவன் நடிச்ச படம் எல்லாம் நல்லா போனாலும் கூட அவனால பெருசா முன்னேறி வர முடியல. அதனால யாரோட பேச்சையோ கேட்டுக்கிட்டு தானே ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா நடிச்சா பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சு பணம் கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சான். சுமதியும் சேர்ந்து என்னை தொந்தரவு பண்ணவும் எனக்கு வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு. ஒரு கட்டத்துல நடக்கிறது நடக்கட்டும்னு முடிவோட தான் பணத்தை எடுத்து கொடுத்தேன். உங்ககிட்ட சொல்லிடலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உன் மச்சான் வந்து கண்டுபிடிச்சிட்டார். பணத்தை திரும்ப கொடுக்கலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றார்.
அப்படி ஏதாவது பண்ணா என் குடும்பமானமே போயிடும் முகி. நான் எப்படியாவது பணத்தை திரும்ப தந்துடுறேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட நீ பேசு முகி என கோவிந்தன் கெஞ்சலாய் சொல்ல, நிலவனோ அவர் கையை பிடித்து, என்ன பெரியப்பா இதெல்லாம்? என்கிட்ட நீங்க இப்படியெல்லாம் கெஞ்சணுமா? பெரியம்மா சொன்ன மாதிரி இந்த கம்பெனிக்காக நீங்களும் நிறைய உழைச்சிருக்கீங்க. நான் தான் பொறுப்பே இல்லாம அதை பத்தி கொஞ்சமும் கண்டுக்காம இருந்துட்டேன். இப்போ பண தேவை வரவும் தான் அதை பத்தி ஞாபகமே எனக்கு வந்திருக்கு. நீங்க மட்டும் இல்லனா இந்த கம்பெனிய எப்பவோ நான் இழுத்து மூடி இருக்கணும். நான் மச்சாங்கிட்ட பேசுறேன். நீங்க கவலைப்படாம போங்க. அந்த பணத்தை நீங்க திருப்பி தர வேண்டாம். இத்தனை வருஷம் உழைச்சதுக்கான சன்மானம்னு நினைச்சுக்கோங்க. கதிர் முன்னேறி வந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. அவன் முன்னேற்றத்துல எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கிறதா நினைச்சுக்கிறேன் என பெருந்தன்மையாக சொல்லிவிட, கோவிந்தன் பெரியப்பா அவனை இறுக அணைத்து கொண்டார். ரொம்ப நன்றி முகி. நீ இந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்து பண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு அப்புறம் நான் அந்த கம்பெனிக்கு வந்தா என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. குற்ற உணர்ச்சியே என்னை கொன்னுடும். அதனால இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். லீகலா என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன் என சொல்லிவிட்டு அவர் விடை பெற்று சென்று விட்டார். பெரியப்பா செய்ததை அவன் மன்னித்து விட்டாலும் கூட மீண்டும் அவரிடம் கம்பெனி பொறுப்பை ஒப்படைக்க அவனுக்கும் எண்ணமில்லை. பெரியப்பா நியாயமாக நடந்து கொண்டாலும் கூட சுமதி பெரியம்மாவால் அப்படி இருக்க முடியாது. அந்த காரணத்திற்காகவே மறுபேதும் சொல்லாமல் சம்மதித்தான். 2 நாட்களில் விஷயம் கேள்விப்பட்டு வந்த பெரியம்மா தாம் தூம் என்று குதிக்க ஆரம்பிக்க, வெகு நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்த குழலியிடம் சிறு மாற்றம் வர ஆரம்பித்தது. தொடரும்.